الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரிகளே நாங்கள் சென்ற வாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள் என்கின்ற ஒரு தலைப்பு அறிவித்திருந்தோம். இன்ஷா அல்லாஹ் அது வருகின்ற வாரம் தொடக்கம் நடைபெறும். காரணம் அது ஒரு சிறந்த ஏற்பாடு அதுக்கு தேவை. அதுக்குரிய நேர காலம் எனக்கு கிடைக்காதனால இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் அடுத்த வாரம் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். இந்த வாரம் சூரா பக்ரா ஒரு அறிமுகமும் அதன் உள்ளடக்கம் பற்றிய ஒரு சில விளக்கமும் என்கின்ற ஒரு தலைப்பில் சில முக்கியமான அம்சங்களை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, மிக நீண்ட விரிந்த பல சட்டங்களை உள்ளடக்கிய சூறாக்களில் ஒன்றுதான் சூரத்துல் பக்ரா என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் எம்மில் நாம் நிறைய பார்க்கிறோம், சூரத்துல் பக்ராவுடைய முக்கியத்துவம் தெரிந்து தஃப்சீர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த தஃப்சீரும் முடிந்தது மாதிரி என்ன செய்யவில்லை, தெரியவில்லை. காரணம் என்னென்று சொன்னால், சூரத்துல் பக்ராவுடைய தமிழில் சொல்கிறேன் நான், சூரத்துல் பக்ராவுடைய அந்த பகுதியிலுடைய ஒன்று தஃப்சீருடைய அணுகுமுறை தெரியாமை. ஒன்று முடியாமைக்கு முதல் காரணம் ஒன்று தஃப்சீருடைய அணுகுமுறை தெரியாமை. தஃப்சீருடைய அணுகுமுறை தெரியாமை என்று சொன்னால், தஃப்சீரை எடுத்தால் நாங்கள் ஒரு விஷயத்தை சுயமாக விளங்கப்படுத்துவதாக இருந்தால் நீங்கள் எல்லோரும் என்ன செய்வீங்க, அழகாக அதாவது 2 மணி நேரத்துக்கு சூரத்துல் பக்ரா விளங்கப்படுத்தலாம். ஆனால் தஃப்சீர் என்று சொல்கின்ற பொழுது அதில் வரவேண்டியதெல்லாம் இல்மு தான். ஒரு சில பகுதி வேண்டுமென்றால், ஒரு 10 நிமிடம், ஒரு 10 விஷயங்கள் வேண்டுமென்றால் நமது சொந்த விளக்கங்கள் என்ன செய்யலாம், அதில் வரலாம். நம்ம விளக்கம் ஊட்டக்கூடியவைகள். தஃப்சீர் என்று எடுத்தோன்னா முதலாக ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்தால், அந்த குர்ஆன் வசனம் ஏன் இறக்கப்பட்டது, எதற்காக இறக்கப்பட்டது, எங்கே இறக்கப்பட்டது, இது சம்பந்தமான ஹதீஸ்கள் என்ன, ரசூலுல்லாஹ் சம்பந்தமான சொன்ன விளக்கங்கள் என்ன, அதே போல் குர்ஆனுடைய வசனத்துக்கு குர்ஆன் விளக்கமாக அமையக்கூடிய இடங்கள் என்ன, சஹாபாக்கள் இதற்கு என்னென்ன விளக்கம் சொன்னார்கள், தாபீன்கள் என்னென்ன விளக்கம் சொன்னார்கள், இதிலிருந்து பிரயோசனம் எடுத்து தஃப்சீர்களில் போடப்பட்ட இஸ்தின்பாத்தாத்துகள் முடிவுகள் என்னென்ன, இதற்கும் மற்ற சூறாக்களுக்குள்ள சம்பந்தங்கள் என்றதெல்லாம் தாண்டிய பின்னால் தான் அமெரிக்காவில் என்ன நடந்தது, யூகேவில் என்ன நடந்தது, இதோட சம்பந்தம் என்ன பிறகு தான் பேசணும். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான தஃப்சீர் வகுப்புகள், எல்லாத்தையும் நான் சொல்லலை, பெரும்பாலான தஃப்சீர் வகுப்புகள் எப்படி நடக்கும்னா, உதாரணமாக என்னது, தஃப்சீரை பிரட்டியே இருக்க மாட்டார்கள், தஃப்சீர் சம்பந்தமாக பாசிக்கவும் மாட்டாங்க. அந்த வசனத்துக்கு நமக்கு இப்போ எடுத்தால் ஒரு ஐடியா வருமா இல்லையா, குல் ஹுவல்லாஹுன்னு எடுத்தால் நமக்கு ஒரு ஐடியா கொண்டு வரும். இந்த ஐடியா தான் இப்போ தஃப்சீராக செஞ்சுக்குது, மாறி இருக்கிறது. தெளிவாக நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. காரணம், இல்ம் என்பது நமது சிந்தனைகள் இப்போ நிமிடத்தில் எதெல்லாம் தோன்றுதோ அதெல்லாம் அறிவாக கொட்டுவோம். சரியாக இருக்கிறதெல்லாம் அறிவல்ல, நம்ம சிந்தனைக்கு எல்லாமே சரியாக இருக்கிறது, அதெல்லாம் அறிவுக்குள்ளே வராது. தஃப்சீர் அறிவு என்பது நமக்கு எழுதப்பட்ட, நாங்கள் அதிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடிய செய்திகளுக்கு விட முற்படுத்தப்பட வேண்டிய செய்திகள். ஒரு சில விஷயங்கள் நாங்களாக விளங்கப்படுத்த வேண்டி இருக்கும். ஹதீஸ்களில் இருந்து மற்ற விஷயங்கள்லேருந்து சில நவீன உதாரணங்கள்லேருந்து விளங்கப்படுத்தப்பட வேண்டி இருக்கும். ஆனால் அது 110% அல்லது 20% என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளணும். இதனால் இப்போ உதாரணமாக அலிஃப் லாம் மீம் லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன், இந்த வசனத்தை ஒரு ஆள் விளங்கப்படுத்த நினைச்சா 1 மணி நேரத்துக்கு என்ன செய்யலாம், விளங்கப்படுத்தலாம். ஆனால் இங்கே நாங்கள் விரும்புவது அதல்ல. தஃப்சீர் என்று சொன்னால், அதாவது இதற்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா இதற்கு விளக்கமாக என்ன சொல்லியிருக்கிறார் என்றதான் நம்ம விரும்புகிறோம். மேலதிகமாக ஒரு சில செய்திகள் வருவது வேறு. இப்படி விரிவு கண்டதனால, ஒரு வசனத்துக்கே 1 மணி நேரம் விரிவு கண்டதனால என்ன செய்து தஃப்சீர் என்ன செய்யலாது, முடிக்கலாம் போச்சு. சூரத்துல் பக்ராவுடைய தஃப்சீரை முடிக்க முடியாமல் போனதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது முதல் காரணம். இது காரணமாக இந்த தஃப்சீரை இப்போ ஒன்று டோட்டலியான விளக்கம் எடுக்காட்டி கூட சூரத்துல் பக்ரா சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய உள்ளடக்கம் சம்பந்தமான ஒரு அறிமுகத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம் என்றால் ஓரளவு நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், அதில் உள்ளடக்கத்தை ஒரு மேலோட்டமாக நம்ம எடுத்த ஒரு அறிவு நம்மளுக்கு கிடைத்து விடும். விரிவாக போவது நமது கையில் உள்ள விஷயம். ஆரம்பமாக ஒரு அறிமுகம் இந்த வகுப்பில் நான் செஞ்சுட்டேன்னு சொன்னால் சூரத்துல் பக்ரா சம்பந்தமாக ஒரு சிறந்த ஒரு அறிமுகம் நம்மளுக்கு என்ன செய்யும், கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது இந்த சூரத்துல் பக்ராவை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சிறப்புகள் சொன்ன ஒரு சூரா, பல சிறப்புகள் சொன்ன ஒரு சூரா. அப்போ பல சிறப்புகள் சொன்ன ஒரு சூரா எங்களிடத்திலே அட்லீஸ்ட் ஏன் ரசூலுல்லாஹ் இவ்வளோ சிறப்பு சொன்னார்கள், இதனோட பின்புலம் என்ன, பலம் என்கின்ற ஒரு அடிப்படையாக நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே,
இது மிக முக்கியமான ஒரு அம்சம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு சிறப்பு சொல்கிறார்கள், இவ்வளவு அதை புகழ்ந்து சொல்லியிருக்கிறார்கள், மறுமையில் என்ன சிறப்பு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவ்வளவும் தெரிந்தும் நம்மளுடைய சிறப்புகள் தெரிந்திருந்தும் கூட அவருடைய உள்ளடக்கத்தை ஓரளவாவது, முழுமையாக இல்லாது விட்டாலும் கூட ஓரளவாவது தெரிந்து கொள்ளாது விட்டால் அது ஒரு பலகீனமாக அமையும் என்பது இரண்டாவது ஒரு காரணம். மூன்றாவது, சூரத்துல் பக்ராவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய உள்ளடக்கத்துடைய பெருமதி இருக்கிறது. அது நீங்கள் ஓதி பார்க்கிற நேரத்தில் அந்த உள்ளடக்கத்துடைய பெருமதியை நாங்கள் சிறந்த முறையில் உணர முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது அம்சம் என்னென்று சொன்னால், சூரத்துல் பக்ரா சம்பந்தமாக எல்லாவற்றுக்கு முன்னால சூரத்துல் பக்ரா சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சூரத்துல் பக்ரா 286 வசனங்களை கொண்ட ஒரு சூரா. 286 வசனம், கிட்டத்தட்ட 2.5 ஜுஸ்கள் தாண்டிய ஒரு சூரா சூரத்துல் பக்ரா. 286 வசனங்களை கொண்ட இந்த சூரத்துல் பக்ரா என்ன உள்ளடக்கங்களை தெரிந்து கொள்வது அடக்கி இருக்கிறது என்பதற்கு முன்னால் ஒரு சில சிறப்புகளை நாங்கள் முதலாவது தெரிந்து கொள்வோம். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போன நேரத்தில், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இது. மிஅராஜ் போன நேரத்தில் ஃபஉதிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலாதன், 3 விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜிலே கொடுக்கப்பட்டது. 3 விஷயங்கள். ஒன்று, உத்திய ஸலவாத் அல் ஹம்ஸ், 5 உத்திய ஸலவாத் அல் ஹம்ஸ், 5 நேர தொழுகைகள் அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. வ உத்திய ஹவாதீம சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய முடிகரக்கூடிய 2 வசனங்களுக்கு என்னவே இது எங்க கொடுக்கப்பட்டது? மிஅராஜிலே வைத்து கொடுக்கப்பட்டது. மிஅராஜிலே வைத்து கொடுக்கப்பட்டது. வ குஃபிர லிமன் லம் யுஷ்ரிக் பில்லாஹி மின் உம்மத்திஹி ஷைஅன் அல் முக்ஹிமாத், அதுவரை இஸ்லாமிய சமுதாயத்திலே இணை வைக்காமல் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களது அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டன அன்றைய தினம். சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பாருங்க, அன்றைய தினம் வரைக்கும் முஸ்லிம்கள்ல யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களோட அனைத்து பாவங்களும் என்ன செஞ்சன? மன்னிக்கப்பட்டன. வகுஃபிர, மன்னிக்கப்பட்டன. மன்னிக்கப்பட்டன. லிமல்லம் யுஷ்ரிக் பில்லாஹி மின் உம்மத்திஹி ஷைஅன், அந்த பின்னால இந்த வாக்கு எங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் இணை வைக்காம இருக்கிறாங்களோ அல்லாஹ் மன்னிப்பான். ஆனா நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். இது அப்படி இல்லை. குஃபிர், எல்லோருக்கும் அன்றைய மிஅராஜ் தினம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அதாவது இது எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் ஈமான் உள்ள எல்லாருக்குமே என்னது அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்ப இதுல இரண்டாவது கட்டமாக அல்லாஹ் தஆலா என்ன, இதெல்லாம் முதலாவது சொன்னது மிக முக்கியம் தொழுகை, இரண்டாவது சொன்னது மிக முக்கியம். அப்ப நடுவுல அந்த செய்தி என்ன? இரண்டாவது கொடுக்கப்பட்டது வஉதிய ஹவாதீம சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய கடைசி பகுதிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டன. இது சூரத்துல் பக்ராவுக்குரிய ஒரு சிறப்பு தான். இது ஏன்னா சூரத்துல் பக்ராவுடைய சிறப்பு என்பது அவருடைய வசனங்களோடு சம்பந்தப்பட்ட சிறப்பு. அப்ப சூரத்துல் பக்ராவுல ஒரு சிறப்புக்கான காரணங்கள் உண்டு. அதுல இந்த 2 வசனங்களும் அடங்கி இருப்பது, அந்த 2 வசனங்களும் அடங்கி இருப்பது. இது சஹீஹ் முஸ்லிமில் 279வது இலக்கத்தில் நாங்கள் என்ன செய்யலாம், இந்த செய்தியை பார்க்கலாம். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். நான் சஹீஹ் முஸ்லிமிலிருந்து தொகுத்து சொல்லக்கூடிய செய்திகள் அந்த ஆர்டர்ல சொல்கிறேன். அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இது 212வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, நபியர்கள் சொன்னார்கள், லா தஜஅலு புயூதக்கும் மகாபிர், உங்களது வீடுகளை கபிரிஸ்தானங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், அடக்கஸ்தலங்களாக என்ன செய்ய வேண்டாம், எடுத்துக்கொள்ள வேண்டாம். அப்ப என்ன அடக்கஸ்தலங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், என்ன செய்யணும்? வீடுகளை அடக்கஸ்தலங்களாக எடுக்காமல் இருப்பதுன்றா என்ன செய்வது அப்படின்னு அந்த செய்தியில கபரில் என்ன செய்யக்கூடாதுன்றது விளங்குது. கபரில் என்ன செய்யக்கூடாதுன்றது விளங்குது. ஏன் அடக்கஸ்தலங்களாக மாற்றக்கூடாது? நீங்க அடக்கஸ்தலங்களாக மாற்றாமல் இருப்பதாக இருந்தால் இது செய்யணும்டா அது அங்க என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரா ஃபீஹி சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீட்டிலிருந்து ஷைத்தான் வெறுண்டு ஓடுகிறான். சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீட்டிலிருந்து ஷைத்தான் வெறுண்டு ஓடுகிறான். அப்ப கபரில் குர்ஆன் ஓதக்கூடாது. அதான் இந்த செய்தி சொல்லுது. கபிரிஸ்தானங்களை போல உங்கள் வீடுகளை நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். அப்ப கபிரிஸ்தானங்களை போல உங்கள் வீடுகளை ஆக்கிக் கொள்ள வேண்டாம்டா எது கபர்ல செய்யக்கூடாதோ அதை உங்களோட வீட்டில் செய்யுங்க. அப்பதான் உங்களோட வீடு கபிரிஸ்தானமாக என்ன செய்யாது, மாறாது என்று சொல்ல வருகிறார்கள். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் பக்ரா குர்ஆன் ஷைத்தானை விரட்டக்கூடிய சந்தேகம் கிடையாது.
சூரத்துல் பக்கரா ஓதப்படுகின்ற வீட்டிலிருந்து விரட்டப்படும் என்று சொன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும் நினைச்சு பாருங்க. அப்ப அதுக்கு ஒரு தனி சிறப்பு என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னடா, இதை சில சகோதரர்கள் தவறாக விளங்கிக்கிறான். எப்படி விளங்கிக்கிறாங்கன்னா, சூரத்துல் பக்கரா ஒவ்வொரு நாளும் முழுசா என்ன செய்யணும், ஓதணும். இன்றைக்குள்ள மக்களுடைய நிலைமை என்னடா, 2 பக்கம் 3 பக்கம் ஓதுறது பெரும்பாலான எல்லாருக்கும் இல்லை, பெரும்பாலானவர்களுக்கு என்னது ஒரு பாரமான செய்தி. சரி, அப்படியே ஒரு முயற்சி எடுத்து நான் சூரத்துல் பக்கரா ஓதுவேன்னு முடிவெடுத்தாரண்டா, அவர் டெய்லி எது ஓதிட்டுப்பாரு, சூரத்துல் பக்கரா மட்டும்தான் என்ன செஞ்சுட்டு ஓதிட்டுப்பாரு. அதையே அவர் சாதனையா நினைச்சு ஓதுறாரு, அதையே அவர் சாதனையா நினைச்சு ஓதுறாரு. அப்ப அவர் இன்னொரு சூரத்துக்கு போவாரா? போக மாட்டார். வீட்டில் ஓதப்படுகின்றன, இதை இந்த ஹதீதுல இருந்து துக்ரா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துக்ரா ஓதப்படுகின்ற வீடு. இதிலிருந்து நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது என்ன தெரியுமா, ஓதுறவங்களா நாங்கள் இருக்கணும், அது மிக முக்கியம். ஓதுறவங்களாக நாங்கள் இருக்க வேண்டும். கெசட்டை போட்டு சரி வர கிராத்த பக்கரா போட்டு விட்டுட்டு அது எப்போ தொடர்ந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கிறது என்னது, கெசட்ல போடுறதுனால எங்களுக்கு நன்மை கிடையாது, கேட்பதனால தான் எங்களுக்கு என்ன அதுல நன்மை. ஏன்னா குர்ஆன் ஓதப்படுகிற நேரத்தில் நம்ம கேட்கிறோம்னா அதுக்கு நன்மை என்னது உண்டு என்பதை நாங்கள் பார்க்கிறோம். கெசட்டிலே போவதனால நன்மை கிடையாது என்பதை நாங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். கேட்பதனால நன்மை. குர்ஆன் ஓதப்பட்டால் செவிமடுங்கள், அதனால தான் நம்மளுக்கு நன்மை உண்டு. அடுத்ததாக என்னன்னு சொன்னால், இதுல நம்ம எப்படி ஓதலாம், ஒரு வீட்டில் 4 மெம்பர் இருக்கிறாங்க, 4 அங்கத்தவர்கள் இருக்கிறாங்க. ஓதப்படுகின்ற வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுவான். அப்ப என்ன செய்யலாம், நான் ஒரு பகுதி ஓதுறது, என் மனைவி ஒரு பகுதி ஓதுறது, என் பிள்ளை ஒரு பகுதி ஓதுறது, இது நம்ம செய்யலாம். டோட்டல் சூரத்துல் பக்ரா ஒரு நாள்ல ஓதணும் அந்த ஹதீஸ் சொல்லலை. டோட்டல் சூரத்துல் பக்ராவையும் ஒரு நாள்ல ஓதணும். ஓதப்படுகின்ற வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். அப்ப நீங்க சூரத்துல் பக்ரால ஒரு பகுதியையோ எதையோ அனுதினமும் ஓதி வருகின்ற வளமை உங்களிடத்தில் இருந்தால் அந்த வீட்டை ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான், நெருங்க மாட்டான். முழுமையாக ஓதணும் அப்படி என்று சொல்லல, ஆனால் முழுமையாக ஓதுகின்ற ஒரு பகுதியாவது ஒரு நாள் என்ன செய்யணும், ஓதப்பட வேண்டும். அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது இன்னொரு நிபந்தனையோட சம்பந்தப்பட்டது. என்ன, ஷைத்தான் விரண்டு ஓட வேண்டும் என்ற எண்ணம் எங்கள்கிட்ட இருக்கணும். ஷைத்தான் விரண்டு ஓட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கணும். ஷைத்தானை முழுமையாக வீட்டுக்குள்ள அழைச்சிக்கண்டு சூரத்துல் பக்ரா நம்ம எவ்வளவு ஓதினாலும் ஷைத்தான் ஓட மாட்டேன். நமது நோக்கமே என்ன, ஷைத்தான் வர வேண்டும் என்றது. உதாரணமாக தொழுவது கிடையாது, சூரத்துல் பக்ரா ஓதுவது, தொழுவது கிடையாது, சூரத்துல் பக்ரா ஓதுவது, சுபஹ் தொழுவது கிடையாது, சூரத்துல் பக்ரா ஓதுவது, ஜமாத்துக்கு போவது கிடையாது, சூரத்துல் பக்ரா ஓதுவது, எல்லா சினிமா படங்களையும் பார்ப்பது, சூரத்துல் பக்ரா ஓதுவது, எல்லா விதமான அஜ்னபி மஹரபையும் பேணாமல் வீட்டில் இருப்பது, சூரத்துல் பக்ரா ஓதுவது. எப்படி ஷைத்தான் விரண்டு ஓடுவான்? உனக்கு தான் விருப்பமே, ஷைத்தான் உள்ளுக்கு வரணும்ன்ற முழு விருப்பம் உண்ட உள்ளத்தில் இருக்கிற நேரத்தில் எப்படி இது நடக்கும்? எனவே புரிஞ்சு கொள்ளணும், முதலாவது எல்லா அமல்களுக்குரிய அல்லாஹு தஆலா தருவான், அல்லாஹ் உங்களுக்கு இப்படி தருவான் என்ற எல்லா செய்திகளும் மஷ்ரூத்தும் பின்னியா, நியத்து நிபந்தனை. நியத்து இருக்குது, எங்கட எண்ணம், அதற்கான எண்ணத்தோடு நாம் இருக்க வேண்டும். அதுக்கு பின்னால் எங்கட வாழ்க்கையில பாவம் நடக்குதா, இறைவன் எங்கள் உள்ளங்களை அறிந்தவன், நாங்கள் அதற்காக போராடி கொண்டிருக்கிறோம் என்கின்ற எண்ணங்களை இறைவன் அறிந்தவன். இது மிக முக்கியமான ஒரு அம்சம், நிறைய பேர் புரிந்து கொள்ளாத ஒரு அம்சம். எது, நாங்கள் ஒரு துவா செய்தால் எங்களுக்கு இது கிடைக்கும், இது செய்தா இது போகும், இது செய்தா இது நடக்காது என்ற எல்லா விஷயங்களும் நியத்தோடு சம்பந்தப்பட்டது. அந்த வேலையை மட்டும் செய்யறதால் என்ன செய்யாது, அது நடக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு இது ஒரு முக்கியமான செய்தி என்பதை நான் இன்னொரு பகுதியை நான் விளங்கப்படுத்திக் கொள்கிறேன். நம்ம நிறைய பேர் எங்களை துவா கேட்கிறவங்க இருக்கிறாங்க. துவா கேட்கிற நேரத்தில் விதிவிலக்கு வச்சுக்கணும், மனசுல துவா கேட்கிறாங்க, வட்டியை விட வேண்டும் என்ற முடிவோடு கையேந்துறாங்க. ஆனா உள்ளத்துக்குள்ள இந்த கடைசி பிசினஸை என்ன செய்யறது, அது பெரிய பிரச்சனைக்குள்ள மாறிடும். அப்ப கேட்கிற டைம்ல அல்லாஹ் வட்டியை விட வேண்டும், அடுத்த கிழமையில இருந்து, அடுத்த வாரத்தில் இருந்து இன்ஷா அல்லாஹ் வட்டி போக வேண்டும். ஆனா துவா என்ன, வட்டி இருந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறேன், வட்டி விடணும். இந்த கடைசி தான், இதான் கடைசி. அல்லாஹ்ட்ட துவாவும் கேட்டு அல்லாஹ்ட்டையே கடைசி இதுவரைக்கும் விட்டு போட்டு என்ன செய், நீ இப்படி செய்யண்டா எப்படி இருக்கும், சினிமா விடணும்னு துவா கேட்கறது. ஆனா கடைசியாக வந்ததை தவிர, கடைசியா ரிலீஸ் ஆயிருக்குமே அதை முடிச்சுட்டு நம்ம என்ன செய்வோம், அதை செஞ்சிடும். அல்லாஹ் தஆலா அந்த துவா கபூல் செய்ய மாட்டான். ஆனா எப்படி இருக்கணும் தெரியுமா, ஒரு பாவத்தை விடுகின்ற எண்ணம், ஒரு பாவத்தை விடுகின்ற எண்ணம் எப்படி இருக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படி இருந்தா மட்டும் அல்லாஹ்வோட உதவி இருக்கும். விட முடியாதவர்களுக்கு அல்லாஹ்வோட உதவி இருக்கும். விட முடியாம ஒரு ஆள் போராட்டத்தில் இருக்கிறார், இது எப்படி செய்யறது, வட்டி எப்படி விடுறது, சினிமா எப்படி விடுறது, தொழுகையை நான் கடைபிடிக்காம இருக்கிறது எப்படி விடுறது, நான் ஒரு பெரிய போராட்டத்தில் இருக்கிறேன் என்று மனநிலையில் உள்ளவனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ்வோட உதவி உண்டு. எப்போ உதவி செய்வான் தெரியுமா, அப்படி நீங்க நினைக்கிற எண்ணம் 100% இஹ்லாஸான எண்ணமாக இருக்கணும். அது உங்களுக்கு எந்த விதிவிலக்கும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா பதில் சொல்லுவான். எப்படி சொல்றான் தெரியுமா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவங்க சொல்றாங்க, இல்லம் யஃஅல் மா ஆமருஹு லா யுஸ்ஜனன வ லா யகூன மினஸ் சாகிரின், நான் சொல்வதற்கு இவர் கட்டுப்படவில்லை என்றால், விபச்சாரத்துக்கு கட்டுப்படவில்லை என்றால் சிறைப்படுத்தப்படுவார், கேவலப்படுத்தப்படுவார்.
சிறைப்படுத்தப்படுவார், கேவலப்படுத்தப்படுவார். அதுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார் தெரியுமா? கால ரப்பி ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி வ இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன அஸ்பு இலைஹின்ன வ அகும் மினல் ஜாஹிலீன். கால ரப்பி ஸிஜ்னு அஹப்பு இலைய, எனக்கு சிறைச்சாலை மிகவும் விருப்பமானது. இவர்கள் அழைக்கின்ற இந்த கேவலமான செயலை விட சிறைச்சாலை மிகவும் விருப்பமானது. யா அல்லாஹ், நீ திசை திருப்பாது விட்டால் நான் வழிபட்டு போய் தவறில் விழுந்து விடுவேன், நான் தவறியவர்களில் ஆகிவிடுவேன். இப்ப யார் திருப்பணும்? அல்லாஹ். எப்ப திருப்புவான் தெரியுமா? அவர் என்ன வசனம் சொன்னாரு? நான் சிறைச்சாலை சென்றேனும் இந்த பாவம் எனக்கு தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு பாவத்தை இழப்பதற்காக நீங்க எந்த விலையும் கொடுக்க தயாராக இருந்தால், அது உங்களோட ஆழ்மனதில் இருந்தால், அல்லாஹு தஆலா நிச்சயமாக அந்த துஆவை கபூல் செய்வான். அம்மை யுஜீபல் முல்தர்ர இதா தஆஹு, யாரெல்லாம் நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் இருக்கிற நேரத்தில் பிரார்த்திக்கிறார்களோ அவர்களது பிரார்த்தனை அங்கீகரிப்பவன் யார்? அல்லாஹ் அல்லாஹ் தஆலா சொல்றான். மன நிர்பந்தம். அப்ப அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பதற்கு நீங்க எந்த விஷயம், சூரத்துல் பக்ரா இது மட்டுமல்ல, எந்த விஷயம் வந்தால் அல்லாஹ் அதற்கு கொடுப்பான் என்றால், நமது பகுதியில் நாம் 100% அதுக்கு எந்த விலை கொடுப்பதற்கு தயாராக இருந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் பாருங்க, நம்ம இது வசனம் சொல்லுவோம், எனக்கு என்ன இந்த உலகத்துட்டு போனாலும் பரவாயில்ல, இந்த பாவத்தை விடுதான் சொல்லுவோம். ஆனா உலகத்துட்டு போக மாட்டேன் நம்பிக்கையில சொல்லுவோம். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற நேரத்துல அல்லாஹ்வோட உதவி அவர் எப்படி நினைச்சிருப்பார்? எனக்கு சிறைச்சாலை மிகவும் சிறந்தேன்றாரு. ஆனா எங்க போனார்? அவரு சிறைச்சாலைக்கு தான் போனார், சிறைச்சாலைக்கே போனாரு. அதுக்காக வேண்டி 10-12 வருடம் சிறைச்சாலை இருந்தாரு. விபச்சாரத்துட்டு அல்லாஹ் திசை திருப்பிட்டான். ஆனா உலகத்தில் ஒரு மக்ரூ, அவர் வெறுக்கத்தக்க ஒரு செய்தியை வச்சு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? திசை திருப்புறான். ஆனா பாவத்தோடு ஒப்பிட்டு அவர் சொல்றாரு அஹப்பு இலை, எனக்கு மிகவும் விருப்பம். இதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் ஃபஸரஃப அன்ஹு கைதஹுன், நாம் அந்த திசை திருப்பினோம். ஏன் தெரியுமா? இன்னஹு மின் இபாதினல் முக்லஸீன், அவர் எமது இஹ்லாசுள்ள அடியார்களில் ஒருவராக இருந்தார். அவருடைய பாவத்தை விட்டு திசை திருப்பதற்கான காரணமே என்ன தெரியுமா? பாவத்தை விட்டு திசை திருப்பதற்கான காரணம் அப்படியே சொல்றான்ல, இன்னஹு மின் இபாதினல் முக்லஸீன், எமது இஹ்லாசுள்ள அடியார்களில் ஒருவராக அவர் இருந்தார். நாம திருப்புவோம். அப்படி இருந்தா என்ன செய்வோம்? அந்த பாவத்தை விட்டு திருப்புவோம். உங்களுக்கு அதுக்கு இடையில உங்களோட மனசு நெருங்க முடியாத ஒரு தடையை நம்ம என்ன செய்வோம்? ஆக்குவோம். எப்ப? இஹ்லாஸ். அப்ப புரிந்து கொள்ளுங்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடியவர்கள், இந்த நன்மை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடியவர்கள் நிறைய பேருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கான முதல் காரணம், அவங்க பிரார்த்தனை கேட்டதில் 100% இஹ்லாஸ் இருக்கவில்லை. ஒரு 10% எக்ஸப்ஷன் இருந்தது, என்னது விதிவிலக்கு இருந்தது. நம்ம இது இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாது, இது இப்படி, இந்த இதுக்கு போறோம், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு போறோம், இதுக்கு பிறகு இங்கிருந்து அங்க போன பிறகு அப்படி இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்ம அலுவலுக்கு வந்திருக்கிறோம், வேலைக்கு, நாட்டுக்கு போனதுலேருந்து நான் தொழ முடிவெடுத்திக்கிறேன். இங்கே தொழாதவன் சொல்ற வசனம், நாட்டுக்கு போனதுலேருந்து நான் இன்ஷா அல்லாஹ் தொழணும் முடிவெடுத்திருக்கிறேன். இங்கே எனக்கு வேலை பழுவுல பயான் மார்க்க பிரச்சனைகள்ல ஈடுபடலாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாட்டுக்கு போனதுல இந்த நம்ம வீடு ஒன்று கட்டித்திக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இது முடிஞ்சதுல இந்த தர்மம் செய்ய நினைச்சிக்கிறேன். இவ்வளவுதான். இது என்ன இது? அட எப்படி ஒரு யோசிக்கணும், உன்னால இப்ப என்ன முடியுமோ அதை செய்ய நினைக்கிறது இல்லை, அதுக்கு புற நினைச்சுக்கிறானா? எந்த அளவுக்கு நிறைய பள்ளிக்கு வாரீங்கல்ல, உங்களுக்கு தெரியும் என் பிசினஸ், இதை நினைச்சு நான் பள்ளி அசிங்கப்படுத்த விரும்பல. எவ்வளவு பெரிய இஹ்லாஸ்! இந்த பிசினஸை வச்சு நான் என் பள்ளி அசிங்கப்படுத்த விரும்பல, அதனால நான் பள்ளியை விட்டு என்ன செய்யறேன்? ஒதுங்கிக்கிறேன். என்றைக்கு இந்த ஹராமான பிசினஸை விடுறனோ அன்றைக்கு நான் பள்ளிக்கு வருவேன். இப்படிப்பட்ட மக்கள் என்ன செய்யறாங்க? வாசன். அப்ப இவங்களை பத்தி என்ன பேசுறது, என்ன சொல்றது? அப்ப பாவத்தையே விடலாமிக்கு தெரியுமா? அங்க இஹ்லாஸ் இல்லை, விடணும் என்ற எண்ணம் அவனிடத்துல இல்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாதை கபூல் செய்ய மாட்டாது. அல்லாஹ் சொல்றான், இன்னஹு மின் இபாதினல் முக்லஸீன். இஹ்லாஸ் மிக முக்கியமான ஒரு நிபந்தனை. எது? பாவத்தை தவிர்க்க முடியாமல் தடுமாறுகின்றவனுக்கு முதல் நிபந்தனையே அவன்கிட்ட 100% இருக்கணும். அதே மாதிரிதான் நம்ம சூரத்துல் பக்ரா இதுக்கு மட்டுமல்ல, நீங்க அல்லாஹ் எதை தருவான்னு எந்த நிபந்தனை போட்டிருந்தாலும் அதுல இது இருக்கணும், இல்லைன்னா நடக்காது. அல்லாஹ் நாடி ஒருவனுக்கு விதிவிலக்காக கொடுக்க நினைச்சா அது அல்லாஹ்வுடைய சுன்னா, அது நம்ம கையடிக்கலாது. ஆனா அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்தது, குர்ஆன்ல சுன்னால சொல்லுவது இதுதான். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப சூரத்துல் பக்ரா ஓதுகிற வீடுகளிலிருந்து ஷைத்தான் வெருண்டோட வேண்டும் என்றால், ஷைத்தான் வெருண்டோட வேண்டும் என்ற எண்ணம் 100% உள்ளத்துல இருக்கணும். வெறும் என்ன எல்லாருக்கும் என்ன விருப்பம் என்றா, சூரத்துல் பக்ரா ஓதிக்கின்றிருக்கணும், ஷைத்தான் தானா போயிடணும். நம்ம அதில் எந்த முயற்சியும் எடுக்காமிக்கிறதுக்கு ஒரே வழி சூரத்துல் பக்ரா நினைக்கிறாங்க. ஒரு நாளும் இல்லை. அல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, எங்களின் பாதையால் முயற்சி எடுக்கிறார்களோ அவர்களுக்கு எங்கள் வழியை நாம் என்ன செய்வோம்? காட்டுவோம். இதை புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம். சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீட்டிலிருந்து ஷைத்தான் வெருண்டோடுகிறான்டா, இதுதான் விளக்கம். இன்னொரு செய்தி, மூன்றாவது செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் பக்ராவுக்கு சொன்ன ஒரு அருமையான ஒரு சிறப்பான ஒரு செய்தி இது. 252வது இலக்கம், சஹீஹ் முஸ்லிமில் 252வது இலக்கம். இதை அறிவிப்போர் அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு. அபு உமாமா அல் பாஹிலி
قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், இக்ரஉல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி. இந்த அல் குர்ஆன் நாளை மறுமையில் தன் தோழர்களுக்கு பரிந்துரை பேசுவதற்காக வரும். எப்படி? தன் தோழர்களுக்கு, தன்னை சுமந்தவர்களுக்கு, தன்னில் கவனம் செலுத்தியவர்களுக்கு பரிந்துரை பேசக்கூடிய ஒன்றாக எது வரும்? அல் குர்ஆன் வரும். அல் குர்ஆன் உங்களுக்காக வாதாடும் அல்லாஹ்விடத்தில். இந்த உலகத்தில் எல்லாமே அல்லாஹ்வுடைய இதில் படைப்புகள். எமது பார்வையில் தான் படைப்பு என்னது, அதாவது கருத்து ரீதியான விஷயங்கள் படைப்புகள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இறைவன் எல்லா விஷயங்களையும் எங்கள் வாழ்த்தைகள் படைக்கப்பட்டன. எங்களோட செயல்பாடுகள், நம்ம செய்கிற சிரித்தல், அழுதல், இது ஒரு செயல்பாடு, ஆனால் இது படைக்கப்பட்டது. அதனால தான் மரணம் கூட படைக்கப்பட்ட உருவத்தில் என்ன செய்யும், நாளை மறுமையில் கொண்டு வரப்படும். இறைவனிடத்தில் எல்லாமே படைக்கப்பட்டவைகள். அன்புள்ள சகோதரர்கள், இங்கே என்ன தெரியுமா, அதாவது இக்ரஉல் குர்ஆன ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி, குர்ஆனை ஓதுங்கள், நாளை மறுமையில் அல் குர்ஆன் பரிந்துரை செய்யக்கூடிய ஒன்றாக வரும். சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இக்ரஉ அஸ்-ஸஹ்ராவைனி, இக்ரஉ அஸ்-ஸஹ்ராவைனி, ஒளி தரக்கூடிய இந்த இரண்டையும் ஓதுங்கள், ஒளிமிக்க இந்த இரண்டையும் ஓதுங்கள், மலர்ச்சி தரக்கூடிய இந்த இரண்டையும் ஓதுங்கள். அல் பக்ரத வ சூரத ஆலி இம்ரான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் பக்ரா வ சூர ஆலி இம்ரான், இம்ரானுடைய குடும்பம் என்று வரக்கூடிய அந்த சூறாவையும் பக்ரா என்று வரக்கூடிய அந்த சூறாவை நீங்கள் என்ன செய்யுங்கள், ஓதுங்கள். சொன்னது யாரு? பக்ரா. யார சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால சூரத்துல் பக்ரா என்பது யார் வச்ச பேர்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீயின் அடிப்படையில் அங்கீகரித்த பேர் பக்ரா. ஏனென்றால் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வோட மரணத்துக்கு பின்னால தாபீன்கள காலத்தில் சிலர் இந்த பக்ரா என்று சொல்றத என்ன நினைச்சாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொல்லல, இது சாதாரணமாக என்னது வரக்கூடியன்னு நினைச்சாங்க. அதனால பேசக்கூட எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அசூர அல்லத்தி துத்கரு ஃபீஹி அல் பக்ரா, மாடு சொல்லப்படக்கூடிய அந்த சூறாவிலே வருகிறது, இப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த நேரத்தில் ஒரு நபித்தோழர், முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லஹாதா ஹாதா லமகாமு ரசூலில் லமகாமு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லதி உன்சில அலைஹி சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ரா எந்த தூதர் மீது இறக்கப்பட்டதோ அந்த இடம் இது அப்படின்றார். அப்படின்னா என்ன? சூரத்துல் பக்ரா என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அப்படித்தான் செஞ்சது, சொல்லப்பட்டது. அவர் மீது இறக்கப்பட்ட இடம் இது. அதாவது சத்தியம் பண்ணுவாங்க, எனது உயிர் யாரது கரத்தில் இருக்கிறதோ அப்படி சொல்லுவாங்க. இவர் எப்படி சத்தியம் பண்ணார்னா, சூரத்துல் பக்ரா எவர் மீது இறக்கப்பட்டதோ அவருடைய இடம் இது அப்படின்னு என்ன செய்தாங்க, சத்தியம் பண்ணினார்கள். எனவே சூரத்துல் பக்ரா என்ற பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தின் நபியோர்கள் கண்காணிப்பில் சூட்டப்பட்ட என்னது பேர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அஸ்-ஸஹ்ராவைன் அல் பக்ரத வ சூரத் ஆலி இம்ரான், பக்ராவை ஓதுங்கள், சூரத்து ஆல இம்ரானை ஓதுங்கள். இப்படி இப்போ நான் இந்த சொன்னதுக்கான ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி சில விஷயங்கள் ரசூலுல்லாஹ்வோட காலத்தை சூட்டப்பட்டிருக்கும், பிற்காலத்தில் கருத்தை மட்டும் பார்த்து என்ன செய்வாங்க, இது தவறாக ரசூலுல்லாஹ் சொல்லிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதில் ஒன்று தான் அபூ துராப், துராபின் தந்தை. யாரோட புனை பேர்? அலி ரலியல்லாஹு புனை பேர். இதை அலி ரலியல்லாஹு ஹிண்ட் பண்ணுவதற்காக, நக்கல் அடிப்பதற்காக ஒரு அமீர் என்ன செய்யறாரு, பேசுறாரு. அபூ துராபிட பேரை சொல்லி குறைய என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. அதை கேட்ட உடனேயே அங்கிருந்து ஒரு அபித்தோடு சொல்றாரு, வல்லாஹி இந்த புனை பேர் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மிகவும் விருப்பமான பெயர், இந்த புனை பேர் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மிகவும் விருப்பமான பெயர் அப்படியே என்னது அவர் சொல்றாரு. இப்ப சம்பவத்தை சொல்றாரு, பின்னால் அந்த ஏன் அபூ துராபன் வச்சாங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு அம்சத்தில் ஒன்று தான் இந்த சூரத்துல் பக்ரா என்கின்ற அம்சமும். ஃபஇன்னஹுமா யஅதியானி யௌமல் கியாமா, மறுமை நாளில் இந்த ரெண்டு சூறாக்களும் வரும். கஅன்னஹுமா கமாமதான் أو كأنهما غيايتان أو كأنهما فرقان من طير صواف تحاجان عن أصحابهما. எப்படி மூன்று விஷயங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி என்று சொன்னால், இது வந்து ரசூலுல்லாஹ் சந்தேகப்பட்டு, அதாவது ராவி சந்தேகப்பட்டு சொன்னதல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை. எப்படின்னா, இந்த ரெண்டையும் ஓதுங்கள், ஃபஇன்னஹுமா தஅதியானி யௌமல் கியாமா, இது ரெண்டு மறுமை நாளிலே வரும். கஅன்னஹுமா கமாமதான், கமாமா அப்படி என்று சொன்னால் மலை மேகம், மேகம் இருக்குதே, இந்த மேகத்துக்கு கமாமா என்று சொல்லப்படும். கயாயா அப்படி என்று சொன்னாலும் மேகம், கயாயா என்று சொன்னாலும் மேகம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது இரண்டு போன்று வரும், இரண்டு மேகங்களை போன்று நாளை மறுமையிலே வரும். அடுத்ததும் கயாயா தாண்ட ஒரு வார்த்தை சொல்றாங்க, அதுவும் மேகத்தில் ஒரு வித்தியாசம், ஆனா என்னது, இரண்டு மேகங்களை போன்று வரும். பக்ரா ஒரு மேகம் போன்றும் ஆலு இம்ரான் ஒரு மேகம் போன்றும் மேலால வரும். அவு கஅன்னஹுமா ஃபிர்கானி, ஃபிர்கான் என்ன பிரிவு, ஃபிர்கானி அப்படி என்று சொன்னால் இரண்டு கூட்டங்களாக,
ஃபிர்கானி மின் தைரின் சவாஃப். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சாஃபாத்தின் வயக்பிதுன. சாஃபாத் தபாரக்கல்லதிலே சொல்றான் சாஃபாத்தின் வயக்பிதுன. சாஃபாத்தின்னு சொன்னா இப்படி விரித்ததுக்காக என்ன செய்யறது, பறக்கிறது. யக்பிதுன்னா சுருக்கிய நிலையில பறக்கிறது. எப்படி வரும் என்று சொன்னால் அவு கஅன்னஹுமா ஃபிர்கானி மின் தைரின் சவாஃப், சிறகு விரித்த பறவைகள் கூட்டமாக சென்றால் என்ன காட்சி வருமோ அந்த காட்சி போன்ற தோற்றத்தில் என்ன செய்யும், இது வரும். சூரத்துல் பக்ராவும் சூரத்து ஆல இம்ரானும் வரும். அப்படின்றாங்க, இரண்டு கூட்டங்கள் போல வரும். துஹாஜானி அன் அஸ்ஹாபிஹிமா, யாரெல்லாம் தங்களை அஸ்ஹாபிஹிமாண்டா என்ன தெரியுமா, ஓதியவர்கள் அல்ல, அதோடு இருந்தவர்கள். ஆல இம்ரானும் பக்ராவும் அவங்களோட லைஃப், அதாவது அதோடு நெருக்கமானவர்கள். அடிக்கடி ஆல இம்ரான் படிப்பது, விளங்குவது, தஃப்சீர் செய்வது, இந்த மாதிரி அஸ்ஹாபிஹிமா. குர்ஆன் பொதுவானது, அது ஒரு தன்மை இருக்கு அதுக்கு. இது என்ன, அதான் அஸ்ஹாபிஹிமா, தங்களது தோழர்களை, தங்களது தோழர்களுக்கு சார்பாக வாதிக்கின்ற நிலையில் மறுமை நாள்ல வரும். இந்த மாதிரி வரும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க இக்ரஉ சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள். மறுபடி சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள். ஃபஇன்ன அக்தஹா பரக்கா, அதை யாரெல்லாம் எடுக்கிறாரோ அது அவருக்கு பரக்கத். அது யாரெல்லாம் எடுக்கிறாரோ அது அவருக்கு பரக்கத். வ தர்கஹா ஹஸ்ரா, அதை யாரெல்லாம் விட்டு விடுகிறாரோ அவருக்கு அது கை சேதம், அவருக்கு நஷ்டம். ஹஸ்ரான்றது கஷ்டம், அதான் நஷ்டம். அதே போல கை சேதம். வலா தஸ்ததிஉல் பத்தலா, வீணர்களால் அதை ஜெயிக்க முடியாது, வீணர்களால் அதை ஜெயிக்க முடியாது. அல் பத்தலா, இந்த பத்தலா என்ற வார்த்தை பிரயோகம் அரபுல பொதுவாக சூனியக்காரர்களுக்கு சொல்லுவாங்க. யாருக்கு சொல்லுவாங்க, சூனியக்காரர்களுக்கு சொல்லுவாங்க. அல் பத்தலா வலா தஸ்ததிஉல் பத்தலா, சூனியக்காரர்களால் இது என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது, மிகைக்க முடியாது. கால முஆவியா, அது அறிவிப்பாளர்கள் ஒருவர் வந்து, அதாவது முஆவியா இப்னு சல்லாம், அதாவது நபித்தோழர்கிட்ட இருந்து அறிவிக்கக்கூடியவர் வந்து முஆவியா, நபித்தோழர்கிட்ட இருந்து அறிவிக்கக்கூடியவர்கிட்ட அறிவிக்கக்கூடியவர் தபூ தாபின். அவர் வந்து எனது முஆவியா இப்னு சல்லாம், அவர் சொல்றாரு பலகனி, எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது, அறிவிப்பு கிடைச்சது. அன்னல் பத்தலா, பத்தலாண்டா யார் தெரியுமா, அஸ்ஸஹரா, சூனியக்காரர்கள். அந்த ரிவாயத்தில் வருது சூனியக்காரர்கள் செய்தி கிடைச்சது. இந்த விளக்கத்துக்கு வரக்கு முன்னால எல்லா செய்தியும் டச் பண்ண, சூனியம் தலைப்பில் டச் பண்ணாத செய்திகள் இது ஒரு செய்தி. அப்ப ஏகத்துவம் சஞ்சிகை இருக்குது, அதில் இது என்ன 2014ஆம் ஆண்டு இந்த சஞ்சிகை வருது. வார நேரத்தில் சூனியக்காரர்களாக இதை ஜெயிக்க முடியாது, அந்த வசனம் சேர்த்து மொழிபெயர்ப்பில் வருது. 2014 கடைசியில் மொழிபெயர்ப்பில் வருது. அதை ஒரு சில சகோதரர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், பார்த்தீர்களா முஸ்லீம்லேயே ஒரு ஹதீஸ் என்ன செய்தி தெளிவாக சூனியக்காரர்களால் மிகைக்க முடியாதுன்னு வருது அப்படின்னு சொல்லி, எல்லாத்துக்கும் உடனே பதில் சொல்லி இது கட்டாயம் சொல்லி அவனுங்க சஹீஹ் முஸ்லீமில் வருது. உடனே என்ன செஞ்சாங்கடா, கவனக்குறைவு, இது நாம் விட்ட ஒரு கவனக்குறைவு. நாங்கள் எப்பயும் அந்த சஹீஹ் முஸ்லீம் புகாரி என்ற அந்த மொழிபெயர்ப்புலேருந்து எடுத்து என்ன செஞ்சிருவாங்க, போட்டுருவோம். மொழிபெயர்ப்பை பார்க்காம என்ன செஞ்சிருவோம், மொழிபெயர்ப்பு சரியாக தானே இருக்கும் என்று நாங்கள் என்ன செஞ்சிருவோம், போட்டுருவோம். புகாரி சொன்னதே செக் பண்ணவங்க மொழிபெயர்ப்பை செக் பண்ண மாட்டாங்களாம். எப்படி பார்த்துங்க வாதத்தை, எப்படி புகாரி சொன்னதே செக் பண்ணுவாங்களாம், ஆனால் மொழிபெயர்ப்பு என்ன செய்ய மாட்டாங்களாம், செக் பண்ண மாட்டாங்களாம். அதை செக் பண்ணாமல் நாம் என்ன செஞ்சிட்டோம், அந்த இடத்துல நாங்கள் போட்டுட்டோம். இது கவனக்குறைவு, இப்படி சொல்லக்கூடாது, வீணர்கள் என்று தான் என்ன செய்யணும், சொல்லணும். எங்களோட மொழிபெயர்ப்பு வீணர்கள் தான், சரியா, பத்தலான்னு சொன்னால் வீணர்கள் தான். ஆனால் யாரு கவனக்குறைவாக இருக்கக்கூடாது, அவங்க கவனக்குறைவாக இருந்துட்டாங்க. ஆனால் வீணர்கள் என்பது மொழிபெயர்ப்பாக இருந்தாலும், வீணர்கள் என்பது அரபு வளமையில் இந்த பத்தலா என்று சொல்ற சொல் சூனியக்காரர்களை தான் என்ன செய்யும், குறிக்கும். நாங்கள் நேரடியாக சொல்லலை, பத்தலா என்ற சொல் வீணர்களைத்தான் குறிக்கும். ஆனால் வீணர்களை நீங்கள் சொல்றது சூனியக்காரர் இல்லைண்டா, வீணர்கள் மிகைக்க மாட்டார்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விளங்கிட்டா, வீணர்கள் மிகைக்க மாட்டார்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குர்ஆனை வீணர்கள் மிகைக்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து பக்கராவை மிகைக்க முடியாது, ஆல இம்ரானை மிகைக்க முடியாது என்று சொல்ல வேண்டிய, இதுல ஏதோ ஸ்பெஷல் இருக்குது. மற்ற சூறாக்கள் மூலம் அந்த வாக்கு கொடுக்கப்படலை, அந்த மற்ற சூறாக்களுக்கு அந்த வாக்கு கொடுக்கப்படலை, இதுக்கு அந்த வாக்கு என்ன செய்கிறது, கொடுக்கப்படுகிறது. அப்படின்னு எப்படி ஆயத்துல் குர்சிக்கு ஒரு வாக்கு கொடுக்கப்படுகிறதோ அதே போல இதுக்கு ஒரு வாக்கு என்ன செய்கிறது, கொடுக்கப்படுகிறது விளங்கிக் கொள்ளணும். ஆனால் அது கவனக்குறைவு, மொழிபெயர்ப்பு தவறு அப்படின்னு என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. ஆனால் இதுக்கு முன்னால் பல ஆண்டுகள் அதே மொழிபெயர்ப்பு தான் போய்க்குது. இது மட்டுமல்ல, இதில் தான் கவனக்குறைவு கண்டினியூஸாக என்ன செஞ்சுக்குது, அதில் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய மிக முக்கியமான செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் ஆல இம்ரானை தனியாக சொல்லிவிட்டு கடைசி என்ன செய்கிறாங்க, இக்ரஉ சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள். ஃபஇன்ன அக்தஹா பரக்கா, அதை எடுப்பது பரக்கத் அப்படின்னு சொன்னாங்க. பரக்கத்தன் அப்படின்னு எடுப்பது, பரக்கத்தன் என்ன, ஓதுறது,
விளங்குறது இதுதான். ஏன்னா அதை எடுப்பது பரக்கத்துன்றதை நம்மளோட சொந்த சிந்தனையில் செஞ்சிடக்கூடாது. எடுப்பது பரக்கத், எனவே எடுத்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருவோம். எடுப்பது பரக்கத்தானே, அதை செஞ்சுருவோம். அல்ல சூரத்துல் பக்ராவா தனியாக பிரித்து எடுத்து பிரிண்ட் பண்ணி என்ன செய்வோம், இஷ்யூ பண்ணுவோம். இந்த யாசின் இஷ்யூ பண்ண மாதிரி. இப்போ யாசின் குர்ஆன் தனியாக பேர் வச்சுட்டாங்களா இல்லையா? யாசின் குர்ஆன் சொல்லி குர்ஆனை எடுங்கிற சில மக்கள் யாசின் குர்ஆன் விளங்குறாங்க. இந்த மாதிரியான தவறான சிந்தனை பிரயோகம் நம்ம என்ன செஞ்சுட்டோம், உருவாக்கக்கூடாது. அப்போ இது அது மாதிரி ஒன்று தான் இதுவும். என்ன, இதை சூரத்துல் பக்ராவை தனியாக பிரிண்ட் பண்ணி அதை மட்டும் தனியாக கொடுக்கறதுக்கோ பரக்கத்துக்காக அப்படியான சப்ஜெக்ட் அல்ல. ஓதுதல், படித்தல், விளங்குதல், நடைமுறைப்படுத்தல் என்பதை என்ன செய்யும், இது குறிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யார் அதை விட்டு விடுகிறாரோ அது கை சேதம். வலா தஸ்ததிஹல் பத்தலா, சூனியக்காரர்கள் அதை ஜெயிக்க முடியாது. எனவே அன்புள்ள சைத்தானுக்குரிய பாதுகாப்பும் மனிதர்களில் வீணர்களான சூனியக்காரர்களை விட்டு ஒரு பாதுகாப்பும் இந்த சூரத்துல் பக்ராவில் என்ன செய்கிறது, இருக்கிறது என்பதை இந்த செய்தி சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுப்ஹானல்லாஹ், இந்த செய்தியை பாருங்கள். 253வது இலக்கம் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. இதை அதாவது நவாஸ் இப்னு சம்ஆன், நவாஸ் என்றது நபித்தோழர்கள் ஒரு பெயர்கள் உண்டு. நவாஸ் இப்னு சம்ஆன் அவர்கள், நவாஸ் இப்னு சம்ஆன் அவர்கள் சொல்கிறார்கள், யகூலு சமிஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன், யுக்தா பில் குர்ஆன் யௌமல் கியாமா வ அஹ்லிஹி அல்லதீன கானூ யஅமலூனஹு. நாளைக்கு யுக்தா பில் குர்ஆன் யௌமல் கியாமா, குர்ஆன் கொண்டு வரப்படும். குர்ஆன் என்ன செய்யும், கொண்டு வரப்படும். அதோடு அந்த குர்ஆனுக்கு உரியவர்களும் கொண்டு வரப்படுவார்கள். குர்ஆன் வாசிகள் கொண்டு வரப்படும். அப்படின்னா எல்லா முஸ்லிம்களும் வர மாட்டாங்க. அதில் யார் குர்ஆனுடைய வாசிகளாக இருந்தாங்கன்னா குர்ஆனுக்கோடு தொடர்புடையவர்களாக இருந்தால் அவர்களும் கொண்டு வரப்படுவார்கள். அல்லதீன கானூ யஅமலூன பிஹி, யக்ரஊன பிஹி அல்ல, ஓதிக்கொண்டிருந்தவர்கள் அல்ல, யஅமலூன பிஹி, அதை கொண்டு அமல் செய்து கொண்டிருந்தவர்கள் தான் அஸ்ஹாபுல் குர்ஆன். அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க இன்னொரு இடத்துல, இக்ரஉல் குர்ஆன கப்ல அய்யத்திய கௌமுன் யதஅஜ்ஜலூனஹு வலா யதஅஜ்ஜலூனஹு. குர்ஆனை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, கப்ல அய்யத்திய கௌமுன், ஒரு சமுதாயம் வருவதற்கு முன்னால, யதஅஜ்ஜலூனஹு, அஜலா யதஅஜ்ஜலூனஹு, அவசரமாக அதன் பிரதிபலன்களை எதிர்பார்க்கக்கூடிய சமுதாயம் குர்ஆனை ஓதும். அவசரமாக அதன் பிரதிபலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயம் குர்ஆனை ஓதுகின்ற நிலைமை வருவதற்கு முன்னால் குர்ஆனை ஓதிக்கொள்ளுங்கள். யதஅஜ்ஜலூனஹு, யதஅஜ்ஜலூனஹு வலா யதஅஜ்ஜலூனஹு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எப்படி தெரியுமா, யதஅஜ்ஜலூனஹு அவசரப்படுவார்கள், வலா யதஅஜ்ஜலூனஹு அதன் கூலியை பிந்தி எதிர்பார்க்க மாட்டார்கள். அஜல் வரும் வரைக்கும் பார்க்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க, யதஅஜ்ஜல், அவசரப்படுவாங்க அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். அப்படின்னா என்ன, குர்ஆனை கொண்டு சாப்பிடக்கூடிய சமுதாயம், குர்ஆனை வித்து சாப்பிடக்கூடிய ஒரு சமுதாயம், குர்ஆனின் பேரால் சாப்பிடக்கூடிய ஒரு சமுதாயம் வருவதற்கு முன்னால நீங்க குர்ஆன் என்ன செய்யுங்க, ஓதிக்கங்க. இங்க எப்படி வருது, கானூ யஅமலூன பிஹி, அதை கொண்டு அமல் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். தக்துமுஹு சூரத்துல் பக்ரா, அந்த குர்ஆனை வழிநடத்தி வரக்கூடிய சூறாவாக இருக்கும் சூரத்துல் பக்ரா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குர்ஆனும் தோழர்களும் வருவார்கள், ஆனா லீடராக எது வரும், சூரத்துல் பக்ரா வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. தக்துமுஹு சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ரா முந்தி வரும். வ ஆலு இம்ரான், அடுத்து என்ன, ஆலு இம்ரான், இவைகள் முந்தி வரும் என்று சொல்றாங்க. இதுல நவாஸ் இப்னு சம்ஆன் சொல்றாங்க, வலரப லஹுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ثلاثه امثال ما نسيتهن بعد. நபி அவர்கள் இதற்கு 3 உதாரணங்கள் சொன்னார்கள், நான் இன்னும் மறக்கவில்லை அதை. அந்த 3 உதாரணங்களை இன்னும் மறக்கவில்லை. என்ன, கஅன்னஹுமா கமாமதான், மேகங்கள், அவு துல்லதானி சௌதாவானி பைனஹுமா ஷர்க். துல்லா அப்படின்னா நிழல், துல்லாண்டா நிழல், சௌதாவான் கருத்த நிழல்கள், பைனஹுமா ஷர்குன், பைனஹுமா ஷர்குன், அந்த 2 மேகங்கள் இப்படி வருமா, 2 நிழல்கள் இப்படி வருமா, அதற்கு இடையில ஒளி இருக்கும், அதுக்கு இடையில ஷர்க் லைட் என்ன செய்யும், இஷ்ராக் இருக்கும். அவு கஅன்னஹுமா ஹிஸ்கானி மின் தைரின் ஸவாஃப், அல்லது ஹிஸ்கான் ஃபிர்கான், இது ரெண்டுமே 2 கூட்டங்கள் அர்த்தம். அல்லது இறகு விரித்த பறவைகள் போன்று கூட்டம், 2 கூட்டங்களாக அது என்ன செய்யும், வரும். துஹாஜானி அன் சாஹிபிஹிமா, அந்த அதை ஓதியவர்களுக்காக பரிந்து பேசுவதற்காக, வாதிப்பதற்காக இந்த 2 சூறாக்களும் வரும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எவ்வளவு சிறப்பு பாருங்க. இதுல மிக முக்கியம் தக்துமுஹு சூரத்துல் பக்ரா, லீடிங்ல எது வரும், சூரத்துல் பக்ரா என்ன செய்யும், வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனுடைய சிறப்பை என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது
ஒரு முறை நபித்தோழர்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இது இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய செய்தி 254வது இலக்கம். திடீர்னு என்ன செய்தனா சமிஅ நகீதம் மின் ஃபௌகி, மேல ஒரு பெரிய ஒரு சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனேயே அதாவது ஃபரஃபஅ ரஅஸஹ, ரசூலுல்லாஹி தலையை உயர்த்தினார்கள். ஃபகால ஹாதா பாபு மினஸ் ஸமா, இது வானத்திலே உள்ள ஒரு கதவு. ஃபுத்திஹல் யௌம் லம் யுஃப்தஹ் கத்து இல்லல் யௌம், இன்றைய திறக்கப்பட்டிருக்கிறது, இதற்கு முன்னால் எப்பொழுதும் திறக்கப்படவில்லை. அப்படின்னா வானத்துக்கு பல கதவுகள் உண்டு, பல கதவுகள் உண்டு. இதற்கு முன்னால் திறக்கப்படாத ஒரு கதவு திறக்கப்படுகிறது. ஃபனஸல மின்ஹு மலக், அதிலிருந்து ஒரு மலக்கு இறங்கினார். ஃபகால், ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஹாதா மலக்குன் நஸல இலல் அர்தி லம் யன்ஸில் கத் இல்லல் யௌம், ஒரு மலக்கு இறங்கினார், இதற்கு முன்னால் அவர் இறங்கியது கிடையாது இந்த உலகத்துக்கு, இதற்கு முன்னால் இந்த உலகத்திற்கு இறங்கியது கிடையாது. ஃபசல்லம், சலாம் சொன்னார்கள். வகால அப்ஷிர் பினூரைனி ஊதீதஹுமா லம் யுஅதஹுமா நபியுன் கப்லக், நபியே உங்களுக்கு சுபசோபனம், நல்ல செய்தி, உங்களுக்கு 2 ஒளிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, இதற்கு முன்னால் யாரும் கொடுக்கப்பட்டது கிடையாது, இதற்கு முன்னால் அந்த லைட் யாருக்கும் கொடுக்கப்பட்டது கிடையாது. ஃபாத்திஹத்துல் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹா வ ஹவாத்திமு சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய இறுதி பகுதிகள். அப்படி என்றால் அல்லாஹ் வானத்தில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கொடுத்த மேராஜில் கொடுத்த பின்னால மறுபடியும் இதற்குரிய இன்னொரு 2 சிறப்புகளை சொல்லி என்ன செய்றாரு, ஒரு மலக்கை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைக்கிறான். அப்படி இதற்கு முன்னால யாரும் கொடுக்கப்படவில்லை. ஏண்டா எப்பயும் வஹியை யார் கொண்டு வருவாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான். இங்க வாரவர் யாரு, ஏற்கனவே இறங்காத மலக்கு தான் என்ன செய்றாரு, வாராரு. எனவே அவர் வஹியை என்ன செய்யல, கொண்டு வரல, ஏற்கனவே கொடுக்கப்பட்டாச்சு. கொடுக்கப்பட்டதுடைய அந்த சிறப்பு தான் அந்த இடத்துல என்ன செய்கிறது, சொல்லப்படுகிறது. லன் தக்ரா பி ஹர்ஃபின் மின்ஹுமா இல்லா உதீதா, அந்த அந்த 2ஐ நீங்கள் ஓதுகிற நேரத்தில், அந்த சூரத்துல் பக்ரா இறுதி பகுதியை ஒவ்வொரு நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு ஹர்ஃபையும் தாண்டி செல்ல செல்ல உங்களுக்கு ஒளி கொடுக்கப்படும். ஒரு ஹர்ஃபு கிடைச்சாலும் உங்களுக்கு லைட்டு கிடைக்கும், ஒளி கிடைக்கும், வெளிச்சம் கிடைக்கும். அப்படின்னா என்ன, அந்த சூராவுடைய ஒவ்வொரு எழுத்தும் உங்களுக்கு ஒளிதான். அப்படி என்று அந்த மலக்கு என்ன செய்தார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இதை சொன்னார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, 255வது இலக்கம் அபூ மஸ்ஊத் அல் பத்ரி. அபூ மஸ்ஊத் என்றது ஒரு நபி தோழரா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாதிரி அபூ மஸ்ஊத் அல் பத்ரி. மஸ்ஊத் என்று பெயர் வரக்கூடிய இன்னொரு அலிகர் உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி. அவருடைய தந்தை நபித்தோழர் அல்ல, ஆனா இந்த மஸ்ஊத் என்ற பேர் வார்த்தை சொல்றேன். அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அபூ மஸ்ஊத் அல் பத்ரி, உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி. இவர் லகீது அபா மஸ்ஊதின் இந்தல் பைத், நான் கௌபால வச்சு அபூ மஸ்ஊதை சந்தித்தேன். ஃபகுல்து ஹதீதுன் பலகனி அன்க் ஃபில் ஆயத்தைனி ஃபி சூரத்தில் பக்ரா, நீங்க சொன்னதா எனக்கு ஒரு செய்தி கிடைச்சது. அபூ மஸ்ஊத் பத்ரி நபி தோழர் சொல்றாரு, கிடைச்சது சூரத்துல் பக்ராவுடைய 2 வசனங்கள் சம்பந்தமாக நீங்க ஒரு செய்தி சொன்னதா செய்தி கிடைச்சது. ஃபகால நஅம், ஆம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஆயத்தானி மின் ஆகிரி சூரத்தில் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள், மன் கரஅஹுமா ஃபீ லைலத்தின் கஃபதாஹு, யார் ஓர் இரவில் அதனை ஓதுகின்றார்களோ அவருக்கு அந்த 2மே போதுமானது, அந்த 2மே போதுமானது. இதை தூங்குகின்ற பொழுது ஓதுகின்ற துஆன்னு சொல்லிட்டாங்க. பிழை, தூங்குகின்ற பொழுது ஓதுகிற துஆன்னு அதில் சொல்லப்படலை. ஒரு இரவுல யார் ஓதுறாரோ, ஒரு இரவுல யார் ஓதுகிறார், அது இரவுடைய எந்த பகுதியாக என்ன செய்யலாம், இருக்கலாம், இரவுடைய எந்த பகுதியாக இருக்கலாம். ஆனால் ஒரு மூமின் என்ற அடிப்படையில் முபாதரா இருக்கும், அவன்கிட்ட அவசரம் இருக்கும். அப்போ என்ன செய்வான், ஆரம்ப பகுதியில் என்ன செஞ்சுக்கொள்ளணும், ஓதிக்கொள்றது சிறந்தது. ஏன்னால் இரவு முழுதும் அவனுக்கு என்னது, கஃபத்தா, அன்றைய இரவுக்கு என்னது மிக போதுமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே சூரத்துல் பக்ராவுடைய இந்த 2 வசனங்கள் தூங்க போதுகின்ற ஓதுகின்ற சப்ஜெக்ட் அல்ல. இது எப்போ ஓதணும், இரவில் ஓத வேண்டிய விஷயம். யார் அந்த இரவிலே ஓதுகிறார்களோ கஃபத்தா, அவருக்கு அந்த 2 போதுமானது. அப்படி என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, நான் அடுத்தது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் ஆயத்துல் குர்சி. ஷைத்தான் ரசூல், அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன செய்தான், கற்றுக் கொடுத்தான் என்று வரக்கூடிய அந்த செய்தி. அர்த்தம் அபூ ஹுரைரா தான் அதை வசனத்தை இறக்கினான்னு விளங்கிடக்கூடாது, இந்த ஷைத்தான் தான். அது அர்த்தம் என்ன, ஏற்கனவே குர்ஆன்ல உள்ளது, குர்ஆன்ல உள்ளது, அதனுடைய சிறப்பொண்ட ஷைத்தான் என்ன செய்யறான், சொல்லி கொடுக்கிறான். அந்த செய்தி எந்த நபித்தோழர்களுக்கு அதுக்கு முன்னால் என்ன செஞ்சுக்கல, தெரிந்திருக்கவில்லை. அப்படின்னா ஷைத்தான்ட்ட என்ன செய்து, ஒரு இல்முண்ட என்ன செய்கிறது இருக்கிறது. நான் எப்படி தப்பணும்ன்ற இல்மு அவன்கிட்ட என்ன செய்கிறது இருக்கிறது. அதனால சொல்லுவாங்க, லவ் கான லில் இல்மி மின் தூனி துகா ஷரஃபுன் லகான அஷ்ரஃப ஹல்கில்லாஹி இப்லீஸ். தக்வா இல்லாமல் ஒரு படைப்புக்கு சிறப்பு இருக்கும் என்றால், வெறும் இல்மால மட்டும் சிறப்பு இருக்கும் என்றால், உலகத்திலே மிக கண்ணியமான படைப்பாக ஷைத்தான் இருந்திருப்பான். உலகத்திலேயே மிக கண்ணியமான படைப்பாக ஷைத்தான் இருந்திருப்பான். ஆனால் அவன்கிட்ட எதிர்க்கல, இரையச்சம் என்பது இருக்கவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இவைகள் அனைத்தும் இது அல்லாமலும் சூரத்துல் பக்ராவுக்கு சில ஹசனான தரத்திலே சிறப்புகள் இருப்பதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்பொழுது அன்புள்ள சகோதரர்களே,
சூரத்துல் பக்ராவுடைய உள்ளடக்கம் பற்றி ஓரளவு நம்ம சுருக்கமாக என்ன செய்வோம், தெரிந்து கொள்வோம். இவ்வளவு சிறப்புகளை ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா சூரத்துல் பக்ரா அப்படி என்ன உள்ளடக்கங்களை சொல்லி இருக்கிறது. இதில் நான் வகைப்படுத்திய அந்த உள்ளடக்கங்களை விட அதிகமாகவும் என்ன செய்யலாம், வகைப்படுத்த முடியும். ஆனால் இயன்ற அளவுக்கு பிரதானமான விஷயங்கள் என்ன செய்கிறேன் இந்த இடத்துல சொல்லுகிறேன். முதல் அம்சம், சூரத்துல் பக்ராவில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் மிக முக்கியமான பிரதானமான அம்சம், அந்த சூரத்துல் பக்ரா இந்த சமுதாயத்துடைய மிக முக்கியமான 3 சமூகங்களை பற்றி பேசுகிறது. 3 சமூகங்களை பற்றி பேசுகிறது. அந்த தொடர்ச்சியை நீங்க ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் காணலாம். அந்த தொடர்ச்சி என்ன செய்யலாம், அந்த சமூகங்களை பேசுவதை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்டா, அந்த சூரத்துல் பக்ரால நீங்க எவ்வளவு ஓதினாலும் அது ஆரம்ப தொடக்கம் கடைசி வரைக்கும் காணலாம். கடைசி வசனத்திலையும் காணலாம். எங்க வரை காணலாம், கடைசி வசனம் வரைக்கும் உங்களுக்கு என்ன செய்யலாம், காணலாம். நீங்க எப்படி இருக்கணும், வகாலு சமிஅனா வ அதானா இப்படி சொல்லணும், இப்படி சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்படி யார் சொல்லல, சமிஅனா வ அஸைனா, கேட்டோம் ஆனா பின்பற்றியெல்லாம் நம்ம நடக்க மாட்டோம் என்று ஒரு சமுதாயம் சொன்னார்கள். அது போல இருக்க வேண்டாம் நல்லா இன்னொரு இடத்துல என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அதனாலதான் இந்த சூறால எங்களுக்கு இப்படி வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த சூறாவுடைய ஆரம்பத்தை எடுங்க. நான் இது 3 கூட்டங்களை பற்றி பேசுகிறான் என்பதற்காக சொல்ல வரேன். இந்த சூரத்தில் ஆரம்பத்தை எடுங்க. அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காட்டுகிறான், அதாவது தமக்கு இறக்கப்பட்டதையும் தமக்கு முன்னர் இறக்கப்பட்டதையும் மூமின்கள் ஈமான் கொள்வார்கள் அப்படின்றான். இங்க கடைசியில் என்ன சொல்றான், ஆமனர் ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி என்று வந்துட்டு கடைசியில் என்ன சொல்றான் தெரியுமா, லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலி, நாங்கள் இவரை தூதர் என்று ஏற்றுக்கொள்வோம், இவரை தூதர் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்படி தூதர்மார்களுக்கு இடையில் பிரிவு ஏற்படுத்த மாட்டோம். தூதர்மார்களுக்கு இடையில் பிரிவு ஏற்படுத்த, எப்படி நீ மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நபி என்று ஏற்றுக்கொண்டாய், அதை விட கூடுதலான பண்பு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குது. நீ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வைக்கக்கூடிய வாதம் இருக்கே நபி என்றதுக்கு, அதெல்லாம் ஒரு 25% சொல்லலாம் அவர்களுடைய வாதங்கள். அதை விட 100% யார்கிட்ட இருக்குது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குது. அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், அதே இந்த சூரத்துல் பக்ரால யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும், தங்கள் பிள்ளைகளை எப்படி அடையாளம் தெரியுமோ அதுபோல இவர் நபி என்பது அவர்களுக்கு தெரியும். எப்படி தங்களோட பிள்ளைகளை பார்த்தா எப்படி அவர்களுக்கு அடையாளம் தெரியுமோ அதுபோல இவர்களுக்கு இவர் நபி என்பது தெரியும். அப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலி, சிறப்பிலையோ வேற எதிலையும் பிரிக்க மாட்டோம். அதாவது அவர் நபியா இல்லை என்பதை நாங்கள் பிரிக்க மாட்டோம். எல்லா விஷயங்களையும் நாங்கள் ஈமான் கொள்வோம். எங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டதை ஈமான் கொள்வோம், எங்களுக்கு சொல்லப்படுவதை ஈமான் கொள்வோம். ஆனா அவர்கள் செய்த தவறு என்ன, தௌராத்தோட முடிச்சுக்கிறாங்க யூதர்கள். பின்னால் வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஏனைய நபிமார்களையோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளவில்லை, வேதங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்தவர்கள் செய்த என்ன, அது வரைக்கும் ஏற்றுக்கினாங்க. அதுக்கு பின்னால் உள்ளதை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. மூமின்கள் என்ன செஞ்சாங்க, எல்லாவற்றையும் ஏற்றுக்கணும். குல்லுன் ஆமன பில்லாஹ் வ மலாயிகத்தி, எல்லா விஷயத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், தங்களுக்கு இறக்கப்பட்டதையும் தமக்கு முன்னால் இறக்கப்பட்டதையும் அவர்கள் ஈமான் கொள்வார்கள். ஆரம்பமும் கடைசியும் அதுதான், ஆரம்பமும் கடைசியும் அதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதுல என்ன மிக முக்கியம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா முன் சென்ற சமுதாயத்தை பற்றி அதில் பேசுறான் என்பதற்கு இன்னொரு ஆதாரம் கடைசி வரைக்கும், கடைசி வசனத்திலையும் வலா துஹம்மில்னா மாலா தாக்கத்தலனா பிஹின்னு சொல்றோம். அதுக்கு முன்னால வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா, எமக்கு முன் சென்றவர்களுக்கு சுமத்தியது போன்ற சுமைகளை எங்களுக்கு சுமத்தாதே, எங்களுக்கு அந்த கஷ்டங்களை என்ன செய்யாதே, தராதே. நாங்க பாவம் செஞ்சோம்னா மன்னிச்சிரு, அதான் அங்க முக்கியம். சுமத்தாதேன்னு என்ன தெரியுமா, பருந்து கொடுக்காதேன்னு அர்த்தம் அல்ல. நாங்க பாவம் செஞ்சா அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன்ல, இந்த சூரத்துல் பக்ராவை நீங்க ஆரம்பத்தெல்லாம் ஓதிட்டு கடைசி வசனத்தை ஓதுனீங்கன்னா அந்த வசனத்துக்குரிய விளக்கத்தை தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் இங்க சொல்றான், நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. எப்படி என்று சொன்னா, அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்க செய்த பாவத்தின் காரணமாகத்தான் அவர்களுக்கு நாம் இதை ஹராமாக்கினோம், இதை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னோம், இதை செய்யக்கூடாது என்று சொன்னோம், அவர்களுக்கு நாங்கள் 40 வருடம் அந்த புனித பூமியை ஹராமாக்கினோம். இப்படி அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் சொல்லி காட்டிக்கிட்டே வருவான். நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா, யா அல்லாஹ் ஏதாவது பாவம் செஞ்சிட்டா இந்த மாதிரி சுமைகளை எங்களுக்கு தந்துராம பாவங்களை மன்னிச்சு, எப்படி பாவங்களை மன்னித்து விடு, அதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, நீங்க அதுல பார்க்கலாம், அந்த முழு அர்த்தம் முதல்ல வலா துஹம்மில்னா மாலா தாக்கத்தலனா பி வஅஃபு அன்னா, மன்னித்து விடு, வக்ஃபிர் லனா மன்னித்து விடு, வர்ஹம்னா இரக்கம் காட்டு, அன்த மௌலானா. அப்ப இந்த வசனம் எவ்வளவு ஒரு தாற்பயத்துக்கு பின்னால் வருது. அப்ப 3 சமுதாயங்களை பற்றி பேசுகிறது.
அந்த 3 சமுதாயங்களை நீங்க படிச்சீங்கன்னா இந்த துஆவுடைய அர்த்தம் முழுசா என்ன செய்யும், இன்னும் நல்லா விளங்கும். அந்த 3 சமுதாயத்தில் அல்லாஹு தஆலா அதாவது சின்னதாக எல்லா பகுதிகளிலும் சொல்றான். விரிவாக முதலாவது சொன்னது முனாஃபிக்குகளை. விரிவாக முதலாவது சொன்னது யார் தெரியுமா? முனாஃபிக்குகள் என்ற சமுதாயத்தை. அதான் சொல்ற ஹுதைஃபா, அதாவது ஹுதைஃபா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வோட காலத்தில் முனாஃபிக்குகள் மறைந்திருந்தார்கள், ஆனால் இன்றைய காலத்தில் பகிரங்கமாக இருக்கிறார்கள். அதனால தான் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, காஃபிர் முஸ்லிம் என்ற தவிர இந்த சமுதாயத்தில் வேற எதுவும் இல்லையே. பகிரங்கப்படுத்திட்டு அவன் யார்? முனாஃபிக்கல்ல யார் ப்ரோ? அதுக்கு பிறகு காஃபிர், அதாவது அஷத்து குஃபர், குஃபர்லையே கடுமையான இடத்துக்கு என்ன செஞ்சிருவான், அவன் வந்துடுவான். முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், அதில் சொல்லி காட்டினான். இதை முனாஃபிக்குகளை என்று எடுத்தால்தான் இவர்கள் 3வது சமுதாயம். முனாஃபிக் என்று எடுத்தால்தான் 3வது சமுதாயம். இல்லை என்றால் அக்ஸரு முனாஃபிக்கில் மதீனா, மதீனாவுடைய அதிகமான முனாஃபிக்கள் யார்? யூதர்கள். மதீனாவுடைய அதிகமான முனாஃபிக்கள் யார்? யூதர்கள் தான். அதனால முனாஃபிக், அதாவது தனியாக பிரிச்செடுத்து அல்லாஹு தஆலா பண்புகளை சொல்றான். தனியாக பிரித்தெடுத்து அல்லாஹு தஆலா பண்புகளை சொல்லி காட்டுகிறான் முனாஃபிக்குகள். நான் அதெல்லாம் விளங்கப்படுத்த வரல. இங்கே முனாஃபிக்குகளுடைய பண்புகளை அல்லாஹு தஆலா சூரத்துல் முனாஃபிகூனில் சொன்னதை விட அதிகமாக என்ன செய்றான், இந்த சூரத்துல் பக்ரால சொல்றான். முதல் அம்சம். இரண்டாவது அல்லாஹு தஆலா பேசக்கூடியது பனு இஸ்ராயில், அஹ்லுல் கிதாப், இப்படி பேசுவான் அல்லாஹு தஆலா. பனு இஸ்ராயில் அஹ்லுல் கிதாப்னு பேசுவான் ஆரம்பமா. அதுக்கு பிறகு பிரிப்பான். அதுக்கு பிறகு என்ன செய்வான், பிரிப்பான். பனு இஸ்ராயல் என்று சொன்னா அதில் யூதர்கள் அடங்குவாங்க, கிறிஸ்தவர்கள் அடங்குவாங்க, ஏன்னா இஸ்ரவேலுடைய பிள்ளைகள். ஆனால் அல்லாஹு தஆலா அதுக்கு பின்னால் என்ன செய்வான், அதை பிரித்து சொல்லுவான். கிறிஸ்தவர்களுடைய பண்பு என்ன, யூதர்களுடைய பண்பு என்ன, முஸ்லிம்களோட அவருடைய நெருக்கம் என்ன, தூரம் என்ன, இது அல்லாஹு தஆலா சொல்லுவான். ஆனால் முதலாவது என்ன செய்வான், பனு இஸ்ராயில். முதல்ல அல்லாஹு தஆலா என்ன செய்வான், பனு இஸ்ராயில் என்று சொல்லியே அல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட 10-12 பக்கங்களுக்கு பேசுறான். பனு இஸ்ராயல்கள் யார், படிக்கணும்னு அங்கே படிங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் தஃப்சீர்னு நம்ம இதுக்கு எடுத்தோம்டா நிறைய ஹதீஸ்கள் சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா என் உம்மத்துடைய பாவிகளுடைய பாவங்கள், ஒரு சில சமுதாயத்துடைய, எல்லாருடைய இல்லை, ஒரு சில சமுதாயத்துடைய பாவிகளுடைய பாவங்களை யூதர்களின் தலையில் வைப்பான். யார தலையில் வைப்பான்? யூதர்களின் தலையில் வைப்பான் அப்படின்ட்டு. இன்னொரு சமுதாயம் செஞ்ச பாவத்தை இன்னொரு சமுதாயத்தில் தலையில் வைக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒரு சமுதாயம் தகுதி என்றால் அது யூதர்கள் மட்டும்தான். அத்தனை ஃபசாதுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய யூதர்கள் மட்டும்தான். இதை சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், பலஸ்தீன பூமியுள்ள மக்களை இது என்ன செய்கிறது, குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹு ஆலம். என்ன காரணம் என்றால் அவர்களுடைய ஃபசாதுக்கும் அவர்களுடைய அழிவுகளுக்கும் அவர்களுடைய மார்க்கமின்னாத தன்மைகளுக்கும் சில பொழுதுகளில் இந்த அதிகமான இந்த கோரமான இந்த சுத்த சூழல் என்னது ஒரு காரணமாக இருந்திருக்கும். ஏனைய பிரதேசங்களை விட அங்கே பைத்துல் மக்திஸ் இருப்பது அதுக்கு ஒரு என்னது காரணம். ஏன்னா மற்ற இடங்களெல்லாம் யுத்தம் நடந்திருக்கலாம் இல்லை, ஆனால் இங்கே எது இலக்கு வைக்கப்பட்டிருக்குது, ஆன்மீகம். ஆன்மீகம் இலக்கு வைக்கப்பட்டு பைத்துல் மக்திஸ் இலக்கு வைக்கப்பட்டு தான் என்ன செய்கிறது, தொடர்ந்து நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா 3 சமுதாயங்களை பற்றி பேசலாம். முதல்ல முனாஃபிக்குகள், இரண்டாவது யூதர்கள், மூன்றாவது கிறிஸ்தவர்கள். ஆனால் அல்லாஹ் அதை எப்படி ஆரம்பிக்கிறான்டா, முதலாவது பனு இஸ்ராயல். பனு இஸ்ரவேலர்கள் அல்லாஹ் தஆலா நிறைய விஷயங்கள் அதில் என்ன செய்கிறான், தொடர்ந்து ஆரம்பத்தில் நீங்க பார்க்கலாம். ஒரு கிட்டத்தட்ட 12-13 பக்கங்கள் வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதுல எல்லாம் அவங்களுடைய பெருமை, அவருடைய தன்மைகள் அல்லாஹ் தஆலா சொல்றான். வரஃபஅனா ஃபௌகக்கும் தூர், தூர் மலையை உங்களுக்கு மேலே இப்படி வச்சான்ல, தூர் மலை இப்படி தூக்கி மேலுக்கு வச்சான், கீழே அவர்கள் ஒப்பந்தம் எடுத்தான்ல. அல்லாஹ் தஆலா சொல்றான், அப்படி வச்சு ஒப்பந்தம் எடுத்தோம், முடிச்சிட்டீங்க. அப்படி வச்சு எல்லாம் ஒப்பந்தம் எடுத்தான், ஒப்பந்தத்தை கட்டுப்பட்டாங்க. அதுபோல என்ன செஞ்சாங்க, முடிச்சாங்க. தலவுன் என்றது நிறம் மாறுதல், அவர்களுடைய பரம்பரை பண்பு என்பது அல்லாஹ் அந்த சூறால் என்ன செய்வான், சொல்லி காட்டிக்கொண்டே வருவான். தலவுன் அவருடைய பரம்பரை பண்பு என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்ற, நிறம் மாறிக்கொண்டே இருக்கிறது அவருடைய பரம்பரை பண்பு. எப்படி என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், உங்களுக்கு நான் இவர்களை இந்த உங்களுடைய உறவுகளை, உங்களது சகோதரர்களை வெளியேற்றுவதையும் கொள்ளுவதையும் தடை செய்திருந்தேன். ஆனா அதை நீங்க என்ன செய்றீங்க, கொன்று அவர்களை வெளியேற்றுறீங்க. அதுக்கு பின்னால அவர்கள் வந்தால் அவர்களை பரிகாரம் கொடுத்து அவர்களை மீட்டெடுக்கிறீர்கள். அது அல்லாஹ் தஆலா சொன்னதுதானே, பரிகாரம் கொடுக்கணும் மீட்டெடுக்கணும் அல்லாஹ் தஆலா சொன்னதுதானே அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் ஏதோ அநியாயத்தில் கஷ்டத்தில் இருந்தா. அதே நேரம் கொல்றது அல்லாஹ் கூடாதுன்னு சொன்னா, அநியாயம் செய்யறது கூடாதுன்னு சொன்னா அதை பார்க்க மாட்டீங்க. அத்துமினூன பிபஅதில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபஅத். அல்லாஹ் அங்கதான் கேட்கிறான், வேதத்தோட ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு ஒரு பகுதியை நிராகரிக்கிறீர்களா, ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு ஒரு பகுதியை நிராகரிக்கிறார். இப்படி செய்கின்றவர்களுக்கு கேவலத்தை தவிர வேறு கூலி கிடையாது.
அப்படி நல்லா கேவலம், இவர்களுடைய தண்டனைகள் ஒன்றாக கேவலம். கேவலம் என்ற வார்த்தை எல்லாம் நிறைய என்ன செய்வான், சொல்லுவான். கேவலம் என்பது இரு உலகத்தோடும் சம்பந்தப்பட்டது. ஹிஸீரிக்கு தானே, இது இரு உலகத்தோடும் சம்பந்தப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய 3 சமுதாயங்களவை முனாஃபிக்குகள், பின்னர் யூதர்கள், அப்புறம் கிறிஸ்தவர்கள். ஆனால் அதில் முதலாவது அல்லாஹ் தஆலா விரிக்கு வருகிற நேரத்தில் பனு இஸ்ராயலை பற்றி பேசுகிறான். இதை தாண்டி நான் இது சில முக்கியமான விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அல்லாஹ் யூதர்களுடைய குணத்தையும் கிறிஸ்தவருடைய குணத்தையும் பிரித்து பேசுகிறான். கடைசியாக நீங்கள் முஃமின்களுடைய எதிர்ப்பிலே, முஃமின்களுக்கு எதிர்க்கக்கூடியதிலே மிக மோசமானவர்களாக நீங்கள் காணுவீர்கள் யூதர்களை அஷத்தன் நாசி அதாவா, பகைமையில் மிக உச்சகட்டமானவர்களாக காணுவீர்கள். முஸ்லிம்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக கிறிஸ்தவர்களை காணுவீர்கள். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான். யாரை காணுவீங்க? கிறிஸ்தவர்களை நீங்கள் என்ன செய்வீர்கள்? காணுவீர்கள். ஆனால் அவர்களும் குஃபர் தான். ஆனால் அவர்களை தான் நீங்கள் யாருக்கு நெருக்கமாக காணுவீங்க? அக்ரபன் நாசி மவத்தன், நெருக்கமானவர்களாக, அன்புடையவர்களாக யாரை காணுவீர்கள்? நீங்கள் கிறிஸ்தவர்களை காணுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல என்ன செய்றான், சொல்லி காட்டுகிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி குவாலிட்டி எல்லா விஷயங்களையும், பண்பு விஷயங்களையும், தரத்தையும் அல்லாஹ் தஆலா அப்படியே புடம்போட்டு பேசக்கூடிய ஒரு சூறான நம்ம எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ யோசிக்கணும் பாருங்க. அந்த அளவு சொல்லப்படக்கூடிய ஒரு சூறா. அடுத்தது அவர்களுடைய தலை உண்ணாஞ்சோட நிறம் மாறல் எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு நபித்தோட ரசூலாங்கிட்ட வர, அல்லாஹ்வின் தூதரே, இது எனது நிலம், இந்த நிலம் அவருடைய அவர் வாதிடுறாரு, அதனால என்ன செய்யுங்க, இது சம்பந்தமாக விசாரிங்க அப்படின்னு. உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்குறான் ரசூலா. என்கிட்ட ஆதாரம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் சத்தியம் பண்ணணும், இது அல்லாஹ்வின் மீதானா, இது என நிலம் தான் சத்தியம் பண்ணணும். உடனே அந்த சஹாபி சொன்னார், இதன் லயஹ்லிஃப், அல்லாஹ்வின் தூதர் அவர்கிட்ட சத்தியம் பண்ண சொல்றீங்களே, சத்தியம் பண்ணிடுவாங்க. சத்தியம் பண்ணிட்டு பூமியை என்ன செஞ்சிருவாங்க, நிலத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்கள்ட்ட போய் நீங்க சத்தியம் பண்ண சொல்றீங்களே அப்படின்னு அந்த சஹாபி கேட்கிறார். புகார்ல வரக்கூடிய செய்தி. எப்படி அப்படி அந்த சஹாபி கேட்கிறாரு. அதுக்கு பின்னாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனம் இறக்குறான். யார் அல்லாஹ்வுடைய இந்த ஒப்பந்தங்களை, அல்லாஹ்வுடைய சத்தியங்களை அற்ப கிரயங்களுக்காக விற்கிறார்களோ என்ற சூரத்துல் பக்ராவுடைய வசனத்தை என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா இறக்குறான். அன்புள்ள சகோதரர், இது ஒன்று. இன்னொன்று, தலவுனோட நிறம் மாறுதலோட அவர்களுடைய இன்னொரு குணத்தை அல்லாஹ் சூரத்துல் பக்ரால சொல்றான். அவர்களுடைய பாவத்திலும் ஒற்றுமை, நன்மையிலும் ஒற்றுமை. யூதர்களுடைய தன்மை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஸ்லிம்ல வருது. என்னை 10 யூதர்கள் தொடரேச்சியாக ஒரே நேரத்தில் நபியாக ஏற்றுக்கொள்வார்களாக இருந்தால் லஆமனல் யஹூது குல்லுஹும், எல்லா யஹூதிகளும் இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க. எல்லா யூதர்களும் இஸ்லாத்தை ஏற்றுப்பார்கள். எப்படி? 10 யூதர்கள் ஒரே நேரத்தில் என்ன ஏற்றுக்கொண்டால், 10 யூதர்கள் அப்படின்னா என்ன, அவங்க கூட்டமா இந்த வேலையை செய்யவே இயலாது, தனித்தனியாகத்தான் வரலாம். ஒருத்தர் உள்ள மாற்றம் அடைந்து அங்கிருந்து தப்பி ஓடி ரசூலுல்லாஹ்கிட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம். 10 பேர் கூடி அந்த சமுதாயத்துக்கு மாற்றமா என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. நாங்கள் சொல்லுவோம், அப்படி ஏற்றுக்கொண்டால் எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். அந்த அத்தனை பண்புகளை இந்த என்ன செய்யலாம், நீங்க காணலாம். முரண்படுவதில்லை. அதனால தான் அல்லாஹ் தஆலா அதாவது சொல்ற நேரத்தில் 2 மனிதர்களை தவிர மற்ற எல்லாரும் என்ன சொன்னாங்க, இதுஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா இன்ன ஹாஹுனா காயிது, நீங்களும் அவனோட ரப்பு போய் யுத்தம் செய். கடலை தாண்டி போனவரை சொன்ன வசனம். கடலை தாண்டி போய் அப்படியே கண் முன்னால் அற்புதத்தை பார்த்த பின்னால அங்க போய் சொன்ன வசனம் என்ன தெரியுமா, நீங்களும் உங்களோட ரப்பு போய் என்ன செய்யுங்க, யுத்தம் செய்யுங்க, நாங்க இங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இதுல பார்க்கலாம், நீங்க எல்லா விதமான கோழைத்தனம் உள்ள சமுதாயம் எடுத்து பார்க்கலாம். இவர்கள் கோழைத்தனம் உள்ள சமுதாயம். அதனால தான் சொல்றாங்க, பலஸ்தீனுக்கு போங்கன்னு சொன்ன நேரத்தில் நீங்களும் ரப்பும் போய் யுத்தம் செய்யுங்கன்ற சமுதாயம் எப்படி இன்னைக்கு பலஸ்தீனுக்காக போராடுது? போராட முடியாது அப்படின்னு அவர்கள் கோழைகள் அப்படின்னா இப்படி தைரியமான மாதிரி காட்டப்படுவதற்கான காரணம் என்ன? நிச்சயமா அவர்கள் கோழைகள் என்று நம்ம பார்க்கிறோம், அறிகிறோம். சிறுவர்களுக்கு முன்னாலே கோழைகளாக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் இப்படி தைரியமாக இருப்பதற்கான காரணம் என்ன? பின்னணி சர்வதேச சமுதாயத்துடைய அழுத்தம் எல்லாம் என்ன செய்கிறது, இருக்கிறது. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், அதாவது அவர்கள் ஒரு நாளும் உங்களோடு யுத்தம் செய்ய மாட்டார்கள். இல்லா ஃபீ குரம் முஹஸ்ஸனத்தின் அவ் மின் வராஇ ஜுத்ர், கட்டப்பட்ட கோட்டையாக இருக்கணும் அல்லது பெருத்த செவர் இருக்கணும், அதுக்கு பின்னாலே தான் யுத்தம் செய்வார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ், லா அன்தும் அஷத்து ரஹபத்தன் ஃபீ சுதூரிஹிம் மினல்லாஹ் ذلك بانهم قوم لا يفقهون, நீங்கள் தான் அவர்களுக்கு மிகவும் அச்சத்துக்குரிய சமுதாயம் அல்லாஹ்வை விட. உங்களை தான் கூட பயப்படுறாங்க அவர்கள் அல்லாஹ்வை விட. ஏன்? அவர்கள் விளக்கம் இல்லாத கூட்டம். அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் விளக்கம் இல்லாத கூட்டம். படிங்க சூரத்துல் பக்ராவை. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இவர்கள் யார் என்பதை
நம்ம அங்கங்க நியூஸ் படிக்க வேண்டிய விஷயம் இல்லை. இதை படிச்சோம்டா ஒவ்வொரு செய்தியுடைய முடிவை நம்ம இதான் விளங்கிக்குவோம். ஓ இதுதான் இதை பின்னணி, இதான் இதை பின்னணி. அப்படி அழகாக அல்லாஹ் தஆலா இந்த 3 கூட்டங்களை பற்றியும் சொல்லி காட்டுகிறான். அதோடு நாம் அவர்களை போன்று இருக்கக்கூடாது என்கின்ற உபதேசங்களை நிறைய அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இவ்வளவு அல்லாஹ் எப்ப இறக்குறான்? மதீனாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யூத சமுதாயத்தை அதை முகம் கொடுக்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? இதெல்லாம் இறக்குறான். உஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த நிஅமத்தை ஞாபகப்படுத்தி பாருங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு செய்த ஃபضலை ஞாபகப்படுத்தி பாருங்கள். நபித்துவத்தை உங்கள் பரம்பரையிலே அல்லாஹ் ஆக்கினான். நீங்கள் தான் நபிமார்களாக வந்தீர்கள், நீங்கள் தான் ஆண்டீர்கள், உங்களுக்கு செய்த அப்படி என்று அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்ல வைக்கிறான். அந்த யூதர்களுக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது தான். நான் ஒன்றுடாம என்ன செய்யறான் சொல்றேன். ஏன் யூதர்கள் ஒரு இறுக்கமான சமுதாயம், அட்டைத்த சமுதாயம், செய்திகள் வெளியே போகாத சமுதாயம், தௌராத் பிரிண்ட் பண்ணப்படக்கூடாது என்று சொல்லக்கூடிய சமுதாயம், தோராவை பிரிண்ட் பண்ணாமல் வச்சிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். அல்லாஹ் அப்படி விரிவாக அந்த சூறாவில் என்ன செய்கிறான் பேசுகிறான் என்பதை பார்க்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது இந்த சூறாவில் அல்லாஹு தஆலா மறுமை நாள், அதாவது நிகழ்வுகளில் சொல்றேன், இது கூட்டங்கள் நிகழ்வுகளில் சொல்றேன், மறுமை நாள் உண்டாகும், மறுமை நாள் நிகழ்ந்தே ஆகும் அப்படி என்கின்ற விஷயத்தில் பிராக்டிக்கலான 3 உதாரணங்களை அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். அதாவது இறந்தவர்கள் உயிர்ப்பிக்கப்படுதல் சம்பந்தமாக, இறந்தவர்கள் உயிர்ப்பிக்கப்படுதல் சம்பந்தமாக 3 சமுதாயத்தில் காணக்கூடிய 3 உதாரண நிகழ்வுகளை அல்லாஹ் தஆலா இந்த சூறாவிலே சொல்லி காட்டுகிறான். ஒன்று, அதுதான் சூரத்துல் பக்ராவுக்குரிய பேரே அதான் வந்து சூரத்துல் பக்ராவுடைய பேர் வந்ததே ஒரு இறந்தவரை உயிர்ப்பிக்கக்கூடிய விஷயத்துல தான் வந்தது. நான் சொல்றேன். இரண்டாவது என்ன? உசைர். பெரும்பாலும் வரலாற்று ஆசிரியர்கள் அது உசைர், தஃசீர் ஆசிரியர்கள் அது உசைரை தான் குறிக்கிறது என்று ஒரு நிகழ்வை என்ன செய்கிறார்கள், அதில் சொல்கிறார்கள் உசைருடைய செய்தி. மூன்றாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தி. 3 பேரும் 3 நிகழ்வும் இறந்த பின்னால் உயிர்ப்பித்த நிகழ்வை என்ன செய்கிறது குறிக்கிறது. 4வது என்ன தெரியுமா? இது நிகழ்வு. 4வது நீங்க அது பனு இஸ்ரவேல் இதுக்குள்ள வரணும். அவர்களை இறந்த பின்னால் உயிர்ப்பித்தது அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? பனு இஸ்ரவேலர்களை இறந்த பின்னால் உயிர்ப்பித்ததே அல்லாஹ் தஆலா அவர்கள் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அவன் 4களை நம்ம 3 எடுக்கிற காரணம் என்ன? மற்ற எல்லாம் பனு இஸ்ரவேல் நம்ம என்ன செய்யலாம் வைத்துக் கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, ஒன்று இந்த பக்ராவுடைய சூரத்துல் பக்ராவுடைய பிரதானமான செய்தி நம்ம, அதாவது இந்த இந்த மிக முக்கியமான செய்தி இதுதான். அந்த பக்ரான் பேர் வருவதற்கு என்ன? ஒருத்தர் கொல்லப்பட்டுட்டாரு. கொல்லப்பட்ட பின்னால யார் கொண்டேன்னு கண்டுபிடிக்கணும், யார் கொண்டேன்னு சொல்லி கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்னு சொன்னால், நீங்க குர்ஆனுடைய நடையை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு ரீசனை சொல்லாது, தீர்வை சொல்லும். தீர்வை சொல்லிட்டு கடைசியில் தான் என்ன செய்யும், நிகழ்வு ஆரம்பிக்கிற மாதிரி குர்ஆன் சொல்லும். சூரத்துல் கௌஃப ஓதுங்க, இடையில தான் வரும். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட சில இளைஞர்கள் அப்படி என்று அல்லாஹ் தஆலா இடையில தான் என்ன செய்வான் சொல்லுவோம். அதே மாதிரி நாங்கள் மாட்டை அறுக்க சொன்ன நிகழ்வை முழுசா சொல்லிட்டு வஇத் கத்தல்தும் நஃப்ஸம் ஃபத்தாரதும் ஃபீஹா, நீங்கள் ஒரு ஆத்மாவை கொலை செய்தீர்கள், அதுல நீங்கள் சச்சரவுபட்டு கொண்டிருந்தீர்கள், அதற்காக எந்த மாட்டை நாம் அறுக்க சொன்னோமோ அதன் ஒரு பகுதியை எடுத்து அடிக்குமாறு சொன்னோம். முதலா அல்லாஹ் தஆலா மாட்டை இருக்கிறது தான் சொல்லுவான். சொல்லிட்டு கடைசியில் சொல்லுவான், நீங்க கொலை செஞ்சீங்க. முதலா நடந்தது கொலை, ஆனால் அல்லாஹ் கடைசியில் அதை சொல்லுவான், நீங்க ஒரு கொலை செய்தீர்கள், அந்த கொலை செய்த பின்னால அதுல என்ன செய்தீர்கள், சச்சரவுப்பட்டு கொண்டீர்கள், யார் கொலை செய்தன்னு சொல்லி நாம மாட்டை அறுக்க சொன்னோம். அதுக்கு பின்னால நீங்க இந்த மாதிரி கேள்விகள் கேட்டீர்கள். பின்னர் அந்த மாட்டின் ஒரு பகுதியை எடுத்து இறந்த உயிரிலே அடியுங்கள் என்று சொன்னோம். எதற்காக வேண்டி? நாங்கள் யாரு இதை கொண்டார் என்பதை சொல்லுவதற்காக வேண்டி. சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இவ்வாறு தான் நான் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பேன் அப்படின்னு அல்லாஹு தஆலா ஒரு சம்பவத்தை என்ன செய்யறான் சொல்றான். இது ஆழ்ந்து சிந்திக்கப்பட வேண்டிய சம்பவம், விரிவாக சொல்ல முடியாது. ஒன்று. இரண்டாவது, அவு கல்லதி மர்ர அலா கர்யத்தின் வஹிய காவியத்துன் அலா உருஷிஹா. ஒரு மனிதர் ஒரு கிராமத்துக்கு பக்கத்தால் போறார். அந்த கிராமம் அழிஞ்சிருக்குது. அந்த கிராமம் அழிந்திருக்கிறது. எப்படி? மரங்கள் எல்லாம் தலைகீழாக விழுந்து, அலா உருஷிஹா, மரங்கள்லாம் தலைகீழாக விழுந்து அந்த கிராமமே காவிய தலைகீழாக புரட்டப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கிற நேரத்தில் அவர் மனசால நினைக்கிறார், கால அன்னா யுஹி ஹாதிஹில்லாஹு பஅத மௌதிஹா, எப்படி அல்லாஹ் இதை உயிர்ப்பிப்பான் அப்படின்னா என்ன? அல்லாஹ் உயிர்ப்பிக்க மாட்டான்னு நினைக்கல, இதை எப்படி அல்லாஹ் உயிர்ப்பிப்பான், கைஃபியத் அவர் நினைச்சார், எப்படி அல்லாஹ் தஆலா உயிர்ப்பிப்பான் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்னு சொன்னால், ஃபஅமாதஹுல்லாஹு மிஅத ஆம், 100 வருடங்கள் அவரை அல்லாஹ் தஆலா மரணிக்க செய்தான். ஃபஅமாதஹுல்லாஹ், 100 வருடங்கள் அல்லாஹ் தஆலா மரணிக்க செய்தான். அப்ப இங்க முக்கியம் மரணித்தார், அவர் தூங்க வைத்தான் என்பதில்லை, மரணிக்க செய்தார். கௌஃபாசிகள் தூங்க வச்சது, இது மரணிக்க செய்தது. ஃபஅமாதஹுல்லாஹு மிஅத ஆம் சும்ம பஅத, பின்னர் அல்லாஹ் தஆலா எழுப்புறான். கால கம் லபிஸ்த்,
எவ்வளவு நாள் தங்கினீங்கன்னு அல்லாஹ் தஆலா கேட்டான். சுப்ஹானல்லாஹ். கால லபிஸ்து யௌமன் அவ் பஅத யௌம், நான் ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சில பகுதி தங்கி இருப்பேன். ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சில பகுதி தங்கி இருப்பேன். கால பல் லபிஸ்த மிஅத ஆம், இல்லை நீங்க 100 வருஷம் தங்கினீங்க. இதான் உலக வாழ்க்கை. மக்கள் கபரில் இருந்து எழுப்பப்படுகிற நேரத்தை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? காலு மம் பஅதனா மின் மர்கதினா, முதல் ஞாபகமா அதான் வரும். நாங்கள் தூங்கி கொண்டிருந்த இடத்திலிருந்து எம்மை எழுப்பியவர்கள் யார்? மர்கத். மர்கதனா ரகத, தூங்கினான். நாங்கள் தூங்கிய இடத்திலிருந்து எம்மை எழுப்பியது யார்? யா லைத்தஹா கானத்தில் காதியா, அந்த மரணமே இறுதியாக இருந்திருக்க கூடாதா? கடந்த காலம் எல்லாம் மறந்துடுவான், கடந்த காலம் எல்லாம் மறந்துடுவான். அதே மாதிரி அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க 100 வருடம் தங்கினாய். ஃபந்துர் இலா தஆமிக வ ஷராபிக லம் யதசன்ன, பாருங்கள் உங்களுடைய சாப்பாடு, நீங்க கொண்டு வந்த குடிக்கிற பானத்தை பாருங்கள். லம் யதசன்ன, அது என்னது, அதாவது கெட்டு போகவில்லை. கெட்டு போகாம சாப்பாடு இருக்குது. பாருங்க அல்லாஹ் எப்படி காட்டுறானது. கெட்டு போகாம சாப்பாடு இருக்குது, கெட்டு போகாம தண்ணி இருக்குது. நீங்க சொன்னது சரி. அப்ப அப்படித்தானே? ஏன் நான் ஒரு நாளும் அல்லாஹ் சரியா நேரடியா சொல்லல, நான் விளக்கத்துக்கு சொல்றேன். ஒரு நாளோ ஒரு நாளுடைய ஒரு பகுதியோ அவர் என்ன செய்யல, தங்கினான்னு சொல்றாரு. சாப்பாடும் கெட்டு போகல, தண்ணி நல்லா இருக்குது, அது சரிதானே? அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வந்துர் இலா ஹிமாரிக், உங்களோட கழுதையை பாருங்க, அது முடிச்சு செத்து உக்கி போய் எலும்பு இல்லாம போய் அப்படி புழு சாப்பிட்டு கொண்டிருக்கிற மாதிரியான நிலைமை எல்லாம் முடிச்சு. 100 வருஷம் காஞ்சி கருவடாயிடுச்சு, டோட்டல் முடிஞ்சது. இப்ப என்ன விளங்குது? இதை பார்த்தீங்கன்னா என்ன முடிவு எடுப்பீங்க, இதை பார்த்தீங்கன்னா என்ன முடிவு எடுப்பீங்க? அல்லாஹ் கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ். ரெண்டையும் காட்டி விட்டு சொல்லிட்டு அல்லாஹ் வந்துர் இலா ஹிமாரிக் வலினஜஅலக ஆயத்தன் லின்னாஸ், நீங்கள் மக்களுக்கு ஒரு அத்தாட்சி, நீங்கள் மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக ஒரு உதாரணமாக ஆக்குவதற்காக நாம் இந்த வேலையை என்ன செய்தோம், நாம் செய்தோம். வந்துர் இலல் இதாம், இப்பொழுது பாருங்கள் எலும்புகளை, இப்பொழுது பாருங்கள் எலும்புகளை. கைஃப நுன்ஷிஸுஹா ثم نكسوها لحما, எப்படி நாம் அதை உருவாக்கி அதற்கு இறைச்சியை அனுபவிக்கிறோம் என்பதை பாருங்கள். கண்ணால பாருங்க என்ற அல்லாஹ் தஆலா. இப்ப நீங்க பாருங்க என்றான். அவர் பார்க்கிறாரு. அந்த எலும்புகளை அல்லாஹ் தஆலா அப்படியே சரியான பழைய அன்ஷஸ் பழைய நிலைமைகளுக்கு ஆக்கி, முறையாக ஆக்கி, அதனை உருவாக்கி எழுப்பி, அதற்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அந்த சதையை அனுபவிக்கிறான். சதையை போடுறான். போட்டுட்டு அவர் கண் முன்னால அந்த கழுதை உருவாகிறத என்ன செய்யறாரு, பார்க்கிறாரு. பார்த்த பின்னால ஃபலம்மா தபையன லஹு, அது கண் முன்னால் அவருக்கு தெளிவாக விளங்கிய பொழுது கால, அவர் சொல்றாரு, அலம், எனக்கு தெரியும் என்ற அந்த இல்ம் இருக்குது, எனக்கு அந்த இல்ம் இருக்கிறது. அலம் அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹு தஆலா எல்லா விஷயங்கள் மீதும் சக்தி உள்ளவன் என்பதை நான் அறிந்தவனாக இருக்கிறேன். அப்படின்னா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் இல்ம மறுக்கல. ஆனா அன்னா யுஹில்லாஹு பஅத மௌத்திஹானு, அல்லாஹ் அவருக்கு ஒரு அருளை செஞ்சான், நிஅமத். எங்களுக்கு அந்த ஆசை இருக்காது இல்லையா? அதான் ரசூலுல்லாஹ் சொன்னா, நஹ்னு அஹ்லமு பிஷக் மின் இப்ராஹிம், இப்ராஹிம் நஹ்னு அஹக்கு பிஷக் மின் இப்ராஹிம், நாங்கள் தான் சந்தேகப்படுவதற்கு, எப்படி என்ற கேள்வி கேட்பதற்கு இப்ராஹிமை விட மிகவும் தகுதியானவர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ராஹிமை விட நம்ம தகுதியானவர்கள். ஆனா சுப்ஹானல்லாஹ், எங்களுடைய சிந்தனை எப்படி போகுது தெரியுமா? எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி கேட்கலாம்? இதுதான் நம்முடைய ஈமான் உள்ள பிரச்சனை. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? நஹ்னு அஹக்கு பிஷக், இதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே கேட்டாரு. நம்ம ஈமான்ல எவ்வளவு பலகீனமானவர் அப்படி நினைக்காம மத்தமாய் நினைக்கிறது, எல்லாம் முரண்படுற மாதிரி என்ன செய்யறது, நினைக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாங்க தான் மிகவும் தகுதியானவர்கள். அப்படின்னா என்ன, அந்த கேள்வி எங்கள்கிட்ட உண்டு, எப்படி அல்லாஹ் செய்கிறாய், ஏலாதன்றதில்லை, எப்படி செய்கிறாய்ன்றது. ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், அவருக்கு மட்டும் ஒரு ஃபதுலை கொடுத்தான். ஏன்? உன்னை ஆயத்தாக ஒரு அத்தாட்சி, இந்த செய்தியை மக்களுக்கு சொல்வதற்காக, இப்படி ஒரு சம்பவத்தை சொல்வதற்காக, ஒரு அத்தாட்சியாக ஆக்குவதற்காக. அப்போ அவர் அதை நம்புறேன் அப்படி சொன்னார். இவர் தான் தஃப்சீர் ஆசிரியர்கள் பெரும்பாலானவர்கள் இவரை உஸைர் அப்படின்றாங்க. இந்த சம்பவத்தை வைத்து இவர் 100 வருடத்துக்கு பின்னால் அந்த சமுதாயத்துக்கு போறாரு. தஃப்சீர்ல சொல்லப்பட்ட செய்தி சொல்றேன். 100 வருஷத்துக்கு பின்னால் அந்த சமுதாயத்துக்கு எப்படி இருக்கும்? 100 வருஷத்துக்கு பிறகு போனா வேதங்களும் போய் அதுவும் போய் எல்லாம் முடிஞ்சிடும். ஆனா இவர் சாஹிபுதீன், ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒருவராக இருந்தார். அதனால தான் அல்லாஹ் இந்த அருளை கொடுத்தான். அல்லாஹ் தஆலா இந்த அருளை கொடுத்ததற்கு காரணம் என்ன? அவர் மார்க்கப்பட்டுள்ள ஒருவராக இருக்கிறார். இப்ப அந்த மக்கள்கிட்ட பிரபல்யமாக இருந்தது தௌராத்தை சிறந்த முறையில் படித்த மனநமிட்ட ஒருவர்னா யாரு? இவர் தான். அந்த பிரபல்யம் இருந்தது. இவர் திருப்பி என்ன செய்யறாரு, அந்த ஊருக்கு 100 வருஷத்துக்கு பிறகு போறாரு. எப்படி இருக்கும்? உஸைர் பேரு, அழிஞ்ச சமுதாயத்துடைய ஒரு மகன். இவர் வாராரு, தௌராத்த மனநமிட்டதோட வாராரு, அது ஈமான் புதுப்பிச்சு வாராரு. வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ், யூதர்கள் உஸைர் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். யூதர்கள் படிப்பின் எங்க பெறுறது விளங்கிட்டா? யூதர்கள் உஸைரை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள் என்பது இந்த சம்பவத்துடைய பின்னணியில் தான்
அப்படின்ட்டு நிறைய தஃசீர் ஆசிரியர் சொல்வதை பார்க்கிறோம். பொருத்தமான ஒரு பதிலாக இருப்பதையும் பார்க்கிறோம். அல்லாஹ் மிக அறிந்தவர். ஏனென்றால் இன்றைக்கு யூதர்கள் வைக்கக்கூடிய கேள்வி, நாங்கள் எங்கே அப்படி சொல்கிறோம், நாங்கள் எங்கே அப்படி சொல்கிறோம், நாங்கள் அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் தாலா சொன்னான்னு சொன்னால் அது நீங்கள் எதிர்காலத்தில் சொல்லுவீங்க, இப்போயும் சொல்லுவீங்கன்னு அர்த்தம் இல்லை. கொள்கையில் வழி தவறியவன் நேற்று ஒரு கொள்கை இன்றைக்கு ஒருக்கா வெளிச்சிப்பான். கொள்கையில் நேர்மையானவன் நேற்று இருந்த கொள்கை இன்றைக்கு மாறி இருக்காது. எனவே வழிகேடான கொள்கையை வச்சுக்க நாங்கள் எங்கே சொன்ன மாட்டோம், நீ தான் கொள்கையில் மாறுறவனே. நேற்று ஒரு சமுதாயம் சொன்னது. இன்னொரு பதில் என்னென்னா, எல்லாரும் சொல்லலை, அந்த ஊரில் உள்ள மக்கள் மட்டும் தான் செஞ்சாங்க அப்படி சொன்னாங்க. அதனால வகாலத்தில் யஹூத் உஸைர் இப்னுல்லாஹ், அதாவது கிறிஸ்தவர்கள் மசீஹ் இப்னுல்லாஹ்னு சொன்னாங்க, ஈசா இப்னுல்லாஹ்னு சொன்னாங்க, இவங்க உஸைர் இப்னுல்லாஹ்னு சொன்னாங்கன்னு இந்த வரலாறு என்ன செய்கிறார் சொல்வதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இந்த உயிர்ப்பிப்பதற்கு உதாரணமாக என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். அது நாம் பிரபல்யமாக தெரிந்த ஒரு சம்பவம். அதை நீங்கள் அதாவது இந்த விஷயம், இந்த நான் சொன்ன இரண்டு விஷயங்களையும் 259 நீங்கள் பார்க்கலாம். 259 260 வரைக்கும் என்ன செய்யலாம் உங்களுக்கு இந்த சம்பவத்தை பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர், இது உயிர்ப்பித்தல் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். மூன்றாவது சூரத்துல் பக்ராவிலே நீங்கள் பார்க்கலாம், பெண்களுடைய சட்டத்தில் விவாகரத்து விரிவாக சொல்லப்பட்ட ஒரு சூரா. பால் குடியை எப்படி நீங்கள் வச்சுக்கணும், கணவனுடைய விஷயத்தை எப்படி வச்சுக்கணும், இறந்தா என்ன செய்யணும், அவருடைய விவாகரத்து முறையுடைய தவணைகள் எப்படி நீங்கள் பார்த்துக்கொள்ளணும், மகர் கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன என்பதையெல்லாம் ஒரு 3 பக்கங்கள் 4 பக்கங்களுக்கு விரிவாக சொல்லக்கூடிய ஒரு சூரா சூரத்துல் பக்ரா. சூரத்துல் பக்ரா பெண்கள் சம்பந்தமாக கூடுதலாக பேசப்படக்கூடிய சூறாவை சொல்லுவாங்க. ஒன்று சூரத்துல் நிசா, அடுத்த சூரத்துல் நிசா அஸ்-சுக்ரா என்று சொல்லுவாங்க, தலாக். சூரத்துல் நிசா அஸ்-சுக்ரா, சின்ன சூரத்துல் நிசான்னுவாங்க, தலாக்க சொல்லுவாங்க. இவைகளில் தலாக்கு சொல்லப்பட்டதை விட பக்ரால என்ன செய்து கூடுதலாக அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். பெண்கள் சம்பந்தமான விவாகரத்து சம்பந்தமான மகரோடு சம்பந்தப்படுத்தி, மகரை ஒரு ஆள் வாக்களிக்கிறாரு, திருமணம் முடிக்கிறாரு, அதே நேரம் விவாகரத்து செஞ்சிட்டாரு, மகர் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா, எவ்வளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், யாருக்கு விட்டு கொடுக்க ரைட் இருக்கிறது என்பதை மகருடைய முக்கியத்துவம் கருதி நிறைய பேசக்கூடிய ஒரு சூறா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ இதில் எப்படி நினச்சிக்கிறோம்னா, பெண்கள் சம்பந்தமான, திருமண சம்பந்தமான, விவாகரத்து சம்பந்தமான இந்த சட்டங்கள் கொஞ்சம் விரிவாக பேசப்பட்ட சூறா. வழிக்குள்ள அதிகாரம் என்ன, இதெல்லாம் பேசப்பட்ட ஒரு சூறா இது. மூன்றாவது. நான்காவதாக, நான் என்ற அளவுக்கு, அதாவது டைம் முடியறதுனால கொஞ்சம் வேகமாகவும் போகிறேன். அது என்னன்னு சொன்னால், நான்காவதாக பொருளியல் கொள்கை, பொருளாதார கொள்கை விரிவாக சொல்லப்பட்ட ஒரு சூறா. இந்த சூறால சொல்லப்பட்ட மாதிரி பொருளாதார கொள்கை வேற எதுலையும் சொல்லப்படலை. எப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான்னு சொன்னால், இந்த சூறாவுடைய எங்கிருந்து அது ஆரம்பிக்குது அப்படி என்றால், அதாவது 260 ஆரம்பிக்குது. 261 இருந்து 261வது வசனத்தில் ஆரம்பிக்கும். முதல்ல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, தர்மம், ஒழுங்கு, அதனது சிறப்பு. ஏன் ஒரு சமுதாயத்தில் உண்டை ஒழிக்கிற நேரத்தில் அதுக்குரிய தீர்வு அல்லாஹ் முதல்ல சொல்லி என்ன செய்யறான், ஒழிக்கிறான்னு நீங்க பார்க்கலாம். முதலாவது தர்மம், அதனுடைய சிறப்பு, தர்மம் செய்ய வேண்டியவர்களுக்கு இருக்க வேண்டிய உணர்வு, தர்மம் வாங்குகின்றவர்களுக்கு இருக்க வேண்டிய உணர்வு, இதை பற்றியெல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் அதில் ஆரம்பமாக சொல்லிக்கொண்டு போறான். இது கிட்டத்தட்ட அல்லாஹ் தஆலா அந்த 261 இருந்து நீங்கள் பார்க்கலாம் 274 வரைக்கும், 261 274 வரைக்கும் மிக நீண்ட வசனங்கள், பெரிய பெரிய வசனங்களாக அல்லாஹ் தஆலா 14-15 வசனங்கள் என்ன செய்யலாம் இதை பற்றி சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். 274 வரைக்கும் அல்லாஹ் தஆலா அதை சொல்லிவிட்டு அடுத்தாக இரண்டாவது பொருளாதார கொள்கையில் இரண்டாவது அம்சம் வட்டி. வட்டியை பற்றி ஒரு பக்கம் முழுசா 275 281 வரைக்கும் வட்டி சம்பந்தமாக அல்லாஹ் ஹராமாக்கி விட்டு வட்டியோட விபரீதங்களை சொல்லிட்டு, இதுக்கு பின்னால வட்டி எடுத்தா என்ன என்று சொல்லிட்டு, வட்டி கொடுக்கிறவன் இப்ப என்ன செய்யணும் என்று, வட்டி வாங்குறவங்க இப்ப என்ன செய்யலாம், முழுசாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வட்டியை பற்றி என்ன செய்யறான் அந்த இடத்தை சொல்லி காட்டுவதை நீங்கள் பார்க்கலாம். வட்டி ஹராம் என்பதை தெளிவாக அல்லாஹ் தஆலா வழங்கப்படுத்துறான். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நிறைய அந்த வித்தியாசப்படுத்துவதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறாங்களே, பேங்க் வட்டி வட்டி அல்ல, வணங்கிட்டானே, பேங்க் வட்டி வட்டி அல்ல அப்படின்ட்டு. பேங்க், இஸ்லாமிய பேங்க் சரியா பிழையா என்பதல்ல நான் சொல்றது, பேங்க் வட்டியே வட்டி அல்ல அப்படின்ற ஒரு குரூப் பிரிச்சுக்கின்றீங்க, வணங்கிட்டா. அது ரிபல், அது ஃபவாயிதா, வணங்கிட்டா, பிரயோசனங்கள், அது பலன்கள், யுசம்மூனஹா பிகைரி இஸ்மிஹா, இன்னொரு பேர் சூட்டுவார்கள். இஸ்லாமிக் பேங்க் நடைமுறைப்படுத்தலுமா, அது செய்யலுமா என்ற தலைப்பு இன்னொரு அம்சம். அசிலையே ரிபன் நசிஆ ரிபல் ஃபதுல் அப்படின்னு 2 வட்டி இருக்குது. ரிபன் நசிஆ ரிபல் ஃபதுல், கடன் வட்டி, ஃபதுல் மேலதிகமாக வருவதனால வரக்கூடிய வட்டி அப்படின்னு. கடன் வட்டி தான் பிரபல்யமான வட்டி, கடன் வட்டி தான் பிரபல்யமான வட்டி. ரிபல் ஃபதுல் அது இன்னொரு விதமான வட்டி, தங்கம் வெள்ளி சப்ஜெக்டோட சம்பந்தப்பட்டது. இதுல ஒன்றை இல்லாமலாக்கி இன்னொன்று சொல்லி இந்த வட்டியை தான் இது குறிக்குது, இந்த வட்டி என்ன செய்யல அது குறிக்கவில்லை அப்படி என்று பேசக்கூடிய
இஸ்லாமிய மார்க்க அறிஞருக்கு கதைக்கப்படக்கூடிய முன்னிலை அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, அதில் வைக்கிறாங்க. ஆனால் அந்த வசனத்துக்கு அல்லாஹு தாலா தெளிவான பதில் சொல்வதை பார்க்குறாங்க. ஏண்டா அவங்க பெரிய கான்செப்ட் ரீதியாக தான் ஒரு கேள்வி கேட்குறாங்க, தத்துவ மாதிரி ஒரு கேள்வி. என்ன கேள்வி? இன்னமல் பை ஓ மிஸ்லுர் ரிபா, வட்டி வியாபாரம் ஒன்று தானே. நாங்கள் அல்லாஹ் என்ன செய்யணும், வட்டி என்றா வேற, வியாபாரம் என்றா வேற. இது எனக்கு உங்களுக்கும் தேவை இந்த விளக்கம். நான் ஒருத்தருக்கு சொல்கிறேன்னு வைங்களேன், காரணம் சொல்லி தான் சொல்லணும். அல்லாஹ் சொல்கிறேன், நான் ரப்பு சொல்கிறேன், பன்றி ஹராம், ஆடு ஹலால், ரெண்டுக்கு 4 கால் இருக்குது, ரெண்டுக்கு 4 வால் இருக்குது, ரெண்டும் கால்நடை தான், ரெண்டும் சாப்பிட்ற. இந்த விளக்கம் இறைவன்ட்டு சரி வராது. பன்றி ஹராம், ஆடு ஹலால். அல்லாஹ் சொல்றான் இன்னமல் பை மிஸ்லுர் ரிபான்னு சொன்னவங்களுக்கு சொல்லுங்கள் என்னது, அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரமர் ரிபா. அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கிட்டா, வட்டி ஹராமாக்கிட்டா, நீ ஒன்றே வச்சுக்க, அது பிரச்சனை. நான் இது ஹராம் இது ஹலால். ஏன்னா சூரத்து சமுதாயத்தில் தெரியும், வட்டியோட சூரத்து என்னது சமுதாயத்தில் தெரியும். இனி 1 மாதிரியா 2 மாதிரியான்னு எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ரப்பு நான் ஹராமாக்கிட்டேன் அல்லாஹ். ஆனாலும் வித்தியாசம் தெளிவாக என்ன செய்கிறது இருப்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த 2வதாக வட்டி ஹராம் என்பதை தெளிவாக அந்த சூறாவில் வழங்கப்படுது. 3வது கடன் ஒரு பக்கம், அப்படி இடையில எதுவும் இல்லை, கடன் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா வலியுறுத்துறான். அதுதான் குர்ஆனிலேயே மிக நீண்ட வசனம், ஒரு பக்கத்துக்கு வரும் மிக நீண்ட வசனம். அதுதான் யாராவது குர்ஆனுடைய ஒரு நீண்ட வசனத்தை பாடமாக்கி ஒரு சிறப்பு, மிகவும் கஷ்டமான வசனமும் தான், பாடமாக்குவதற்கு மிகவும் கஷ்டமான வசனம் தான், ஒரு நீண்ட வசனம் தான். அதை நீங்கள் ஒரு சேலஞ்ச் பண்ணி ஒரு பாடம் ஒன்று எடுத்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு மற்ற விஷயங்கள் கொஞ்சம் இலகுவாக என்ன செய்யும். எனக்கு குர்ஆனை மனநம்பிடும் நினைக்கிறவங்க 2 விஷயங்கள் முதல் முயற்சியும் எடுத்தீங்கன்னா மிக நல்லது. ஒன்று இது, 2வது மீராஸ் சட்டம். ஒன்று கடன், 2வது மீராஸ் வருது, 3ல் ஒரு பகுதி, 4ல் ஒரு பகுதி, 5ல் ஒரு பகுதி, 6ல் ஒரு பகுதி. இது வந்து அப்படி ஒரு 1.5 பக்கத்துக்கு வரும். இது 2 ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் பாடமாக்கினீங்கன்னு சொன்னால் அது மற்ற வசனங்கள் உங்களுக்கு உள்ளத்தில் என்ன செய்யும், ஒரு இலகுத்தன்மையை உருவாக்கும். இது வந்து அதாவது வட்டி. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா கடனை பற்றி சொல்கிறான். கடனை பற்றி சொல்லிட்டு அடைமானம் அல்லாஹ் என்ன சொல்றான், 4வது சொல்கிறான் அடைமானத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த 4 விஷயங்களும் தனி தலைப்பாக விரிவாக பேசப்பட வேண்டிய விஷயம். பக்கராலிருந்து எடுத்து மட்டும் நான் சொல்கிறேன், வேறு சப்ஜெக்ட்டுக்கு போகிறதல்ல, பக்கராலிருந்து மட்டும் இந்த 4 விஷயங்கள் அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்துடைய பொருளாதார அம்சத்துக்கு அல்லாஹ் தஆலா இது சொல்லி காட்டக்கூடிய அம்சம். 1வது தர்மம், அது பின்னால் என்னது வட்டி ஹராம் என்பது, 3வதாக கடன், 4வதாக அடைமானம். அடைமானம் உள்ளவர் என்ன மாதிரி நடந்து கொள்ளணும், கடன் வாங்குகின்றவர் என்ன மாதிரி நடந்து கொள்ளணும், எதில் கடன் வாங்குறவர் எழுத தேவையில்லை, எதில் எழுத வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் என்னது அதில் சொல்லப்படுவதை பார்க்கலாம். கடைசியாக இதெல்லாம் சொல்லி முடித்த பின்னால் தான் இந்த ஆமனர் ரசூல் என்றது ஆரம்பிக்குது. ஆமனர் ரசூல் என்பது அதுக்கு பின்னால் தான் ஆரம்பிக்குது. அது இந்த எல்லா சுருக்கத்தையும் அந்த ஆமனர் ரசூல் என்ற சூரா நீங்கள் அந்த 2 வசனங்கள் சொல்வதை நீங்கள் என்ன செய்யலாம், காணலாம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் யூதர்கள் விஷயங்கள், இந்த வட்டி விஷயங்கள் எல்லாவற்றையும் சொல்வதை காணலாம். அன்புள்ள சகோதரர்களே, இவ்வளவு விஷயங்களை அடக்கிய சூரா, 4 பிரதானமான அம்சங்களை சொல்லியிருக்கிறேன். இன்னும் நம்ம உப அம்சங்களுக்கு போகலாம் இல்லை, நிறைய விஷயங்கள் அது இருக்கின்றன. ஆனால் 4 பிரதான அம்ச பிரிவுகள் சம்பந்தமான விஷயங்கள், அதாவது இனங்கள் குழுக்கள் சம்பந்தமாக கிறிஸ்தவர்கள், யூதர்கள், முனாஃபிக்கீன்கள் அல்லாஹ் தஆலா பிரித்து சொல்வது, அதுக்கு பின்னால் பெண்கள் சம்பந்தமான அந்த சட்டங்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்வது, 2வதாக அல்லாஹ் தஆலா எழுப்புதல், அதாவது உயிர் கொடுத்து எழுப்புதல் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா சொன்னது, 3வதாக பெண்கள் சம்பந்தமான அந்த விவாகரத்து, திருமணம், அது சம்பந்தமான பால் குடித்தல் சம்பந்தமான சட்டங்களை சொல்வது, 4வதாக பொருளாதார பகுதியில் 4ஆக தர்மத்துடைய சிறப்புகள், அதே போல வட்டி ஹராம் என்பது, அதுக்கு பின்னால் கடன் கொடுத்தல், அடைமானம் என்ற பகுதியை சொல்வது, 5வதாக இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு துவா. இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த 4 விஷயங்களை நான் சொன்னேனே அல்லாஹ் தஆலா சொல்றான், இதில் அல்லாஹ் அற்புதமாக சொல்றான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கான ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அல்லாஹ் தஆலா அதில் சொல்லுகிறான், அதாவது யாரெல்லாம் தர்மம் செய்கிறார்களோ அவர்களுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் யாரெல்லாம் செலவழிக்கிறார்களோ அவர்களுக்கு உதாரணம் கமஸலி ஹப்பா, ஒரு விதையின் உதாரணம், அம்பத்தத் சபஅ சனாபில், 7 கதிர்களை அது உருவாக்குகிறது. ஃபீ குல்லி சும்பலத்தி மிஅத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிரிலும் 100 என்ன செய்கிறது விதைகள் இருக்கின்றன. வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, அல்லாஹ் தஆலா விரும்பியவர்களுக்கு பன்மடங்காக கொடுக்கிறான். வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் தஆலா அறிந்தவன் விசாலமானவன். இந்த வசனம் அதாவது அரபுடைய இலக்கிய நடையில் உச்சகட்ட உதாரண தன்மையை கொண்ட ஒரு வசனம். இல்லை என்றால் உதாரணம் எப்படி சொல்லிக்கணும் தெரியுமா? மனிதன் பார்வையில் மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும், யாரு அல்லாஹ்வுடைய தங்களது சொத்துக்களை செலவழிக்கிறார்களோ அவர்களுடைய உதாரணம் கமஸலி பாதிர், அதாவது அல்லது ஹாரிஸ் அல்லது என்னது ஜாரி, அப்படி சொல்லிக்கணும். அல்லாஹ் தஆலா யாரு தூவுகிறானோ, யாரு விதைக்கிறானோ அவனது உதாரணம் அப்படின்னு சொல்லிக்கணும். அப்படித்தானே சொல்லணும். இங்கே செலவழிக்கிறவர், அங்கே தூவுறவர், இங்கே பணம், அங்கே விதை, இப்படி தான் அல்லாஹ் சொல்லணும். அல்லாஹ் என்ன செய்யறான், இங்கே செலவழிக்கிற எடுக்கிறான், அங்கே விதையை எடுக்கிறான்.
இப்படி தான் எடுக்கிறான், க்ரோஸா இப்படி எடுத்துக்கிற பார்க்குறோம். இதனால என்ன சொல்றாங்கடா, அல்லாஹு தாலா அதாவது அம்சாலுல் குர்ஆன், குர்ஆனின் உதாரணங்கள் என்றதை யாராவது பார்த்தோம்னு சொன்னா மனிதன் சிந்தனையால் அந்த வார உதாரணங்கள் மாதிரி அது இருக்கவே இருக்காது. அதனால தான் அல்லாஹு தாலா ஈய உதாரணம் காட்டிட்டு என்ன செய்யறான், அல்லாஹு தாலா வெக்கப்பட மாட்டான் ஈய உதாரணம் காட்டேன்னு சொல்லுவான். அதே போல தான் இந்த இடத்துல அல்லாஹு தாலா யாருக்கு மஸலில்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பா, யாரு விதையை போடுகின்றவனோ அந்த உதாரணம் சொல்லல, விதையின் உதாரணம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா மினல் பதாஇ, அற்புதம் என்னடா இதுல, இவர் யாரு விதை இங்க மிக முக்கியம் செலவழிக்கப்பட்ட பொருள் அல்ல, அந்த அமௌண்ட் அல்ல, அதனுடைய அந்த தன்மை அல்ல, அதனுடைய பெருமானம் அல்ல. 1 கோடியும் இருக்கலாம், 1 ரூபாயும் இருக்கலாம், அது எதுவாக இருந்தால் அல்லாஹ் அதை கணக்கே எடுக்கல. அதுல எங்க உதாரணம் என்ன தெரியுமா, யுன்ஃபிகூன் செலவழிப்பவர்களின் உதாரணம். அங்க முக்கிய செலவழிக்கிறவன் தான். நீ 1 கோடி செலவழிச்சாலும் இங்க இல்லையேண்டா, செலவழிக்கிறவனுக்கு நல்ல எண்ணம் இல்லையேண்டா அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால அல்லாஹ் இங்க எதை எடுக்கிறான், இங்க செலவழிக்கிறவன் எடுக்கிறான். செலவழிக்கிற பொருளை பற்றி அல்லாஹ் தஆலா உதாரணம் எடுக்கல. அங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தேவையில்லை. அந்த இடத்துல பன்மடங்காக காட்டுதல் என்பதில் இவன் முயற்சியோ அவனது திறமையோ அவனது ஆய்வோ அந்த அறிவை பத்தி அல்லாஹ் பேசவே இல்லை. அது நான் செய்கிறேன்றான். அந்த பன்மடங்காக்குகிற தன்மை நான் செய்கிறேன். அதனால் அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல செலவழிக்கிற பொருளை செலவழிக்கப்படுகின்றதுக்கு இந்த ஒரு விதை போதும், இந்த ஒரு விதை போதும், அது ஒரு சாதாரண இது அங்கு போதும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நான் தான் பன்மடங்காக்குறேன், நான் தான் என்ன செய்றேன், பன்மடங்காக்குகிறேன் என்று அல்லாஹ் தஆலா ஒரு விதை போடுங்க, உங்களுக்கு அது பல நூறுகளாக மறுமையில் கிடைக்கும். ஒரு விதை போடுங்கள், ஆனா போடுகின்ற நீங்கள் அதில் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதனால அல்லாஹ் உதாரணத்தை இப்படி சமைத்தான். தொடர்ந்து வார வசனத்தில் அல்லாஹ் அதை விளக்கமா சொல்றான். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் யாரெல்லாம் தங்களது சொத்துக்களை செலவழிக்கிறார்களோ ثم لا يتبعون ما انفقوا منا ولا اذى, பின்னர் தாம் செலவழித்ததை சொல்லிக்காட்டியும் அசௌகரியங்கள் கொடுத்தும் யார் தொந்தரவை தொடராமல் இருக்கின்றார்களோ, அதான் அந்த உதாரணத்துக்கான அர்த்தம். அந்த உதாரணத்துக்கான அர்த்தம், அன்புள்ள சகோதரர்கள் அப்படி இருக்கிறாங்களோ லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவங்களுடைய கூலி இறைவனிடத்தில் இருக்கிறது, அவருடைய கூலி இறைவனிடத்தில் இருக்கிற வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். இது அர்த்தம் எவனுக்கு செலவழிக்கப்பட்டதோ அவன் நன்றி இல்லாமல் நினைச்ச மாதிரி வாழலாம் என்பதல்ல. மனிதனுக்கு நன்றி செலுத்தாதவன் இறைவனுக்கு நன்றி செலுத்தணும் ஆக மாட்டான். அல்லாஹ் ஒத்தனை உனக்கு உலகத்தில் இந்த சபபாக்கினாண்டா அவனுக்குரிய துவா உன்கிட்ட இருக்கணும், அவனுக்குரிய அந்த அந்த சுக்ர் உன்கிட்ட என்ன செய்யணும், இருக்கணும். நீங்க செலவழிச்சா அது உங்களுக்கு அல்லாஹ் இப்படி என்ன இது பேசுறவன் அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்த மாட்டான், அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்த மாட்டான். ஆனால் செலவழித்தவர் எப்படி இருக்கணும் தெரியுமா, அவனோட குணம் அவனோட, அவனோட இயல்பு அவனோட, இது எனக்கும் அல்லாஹ்வுக்கும் உரியது. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இறைவன் என்ன செய்கிறான், பன்மடங்கு ஆக்குறான் உணர்வு இருக்கும். இது ஒரு ஆரம்பிக்கிற வசனமே இப்படி தான் இருக்குது. அப்போ அந்த வசனத்துடைய ஆழங்கள் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு சூரத்துல் பக்ரா நம்ம வாழ்க்கையில படிக்கணும்னு நினைச்சோம்டா, தேடணும், அட்லீஸ்ட் மொழிபெயர்ப்பை பார்க்கணும்னு நினைச்சோம்டா, என்னை மந்திரிக்கக்கூடிய தமிழ்ல ஆங்கிலத்தை வந்திருக்கிற இப்னு கசீரை நம்ம பார்க்கணும்னு நினைச்சோம்டா எவ்வளவு நன்றாக இருக்கும். 10-15% பார்க்குறாங்க, பார்க்கக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் 90% குறைவாக என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவருக்கும் இந்த மார்க்க அறிவை அதனுடைய உரிய ஆதார நூல்களிலிருந்து படிப்பதற்கான வாய்ப்பையும் தேடுவதற்கான வாய்ப்பையும் எங்களது அறிவோடு வேறு வேறு சிந்தனைகள் கலக்காமல் இருக்கின்ற வாய்ப்பையும் அல்லாஹு தஆலா தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.